ஓம் ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்யக்ருதௌ வந்தே பகவந்தௌ புனః புனः ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேதவிபாகினே व्योमवत् व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ आप्यायन्तु ममाङ्गानि वाक्प्राणश्चक्षुश्रोत्रमदो बलमिन्द्रियाणि च सर्वाणि सर्वं ब्रह्मोपनिषदं माहं ब्रह्म निराकुर्यां मा ब्रह्म निराकरोत् अनिराकरणमस्तु अनिराकरणं मे अस्तु तदात्मनि निरदे य उपनिषत्सु धर्मास्ते मयि सन्तु ओम शांति शांति शांति। சாந்தோக்கிய உபனிஷத் முதல் அத்தியாயம், அதில் 7வது கண்டம். 6வது கண்டத்தில் ஆதித்யன் தெய்வமாக வைத்து பரமேஸ்வரனை தெய்வமாக நினைத்து உபாசனை செய்தோம். அதிலே அது ஒரு அங்க உபாசனை. தேவதைகள் எல்லாம் பரமேஸ்வரனுடைய அங்கங்கள். இப்பொழுது 7ஆம் கண்டத்தில் நானே பரமேஸ்வரன் வைத்துக் கொள்ளுங்கள். என்னுடைய உடம்பில் இருக்கின்ற உறுப்புகள் எல்லாம் எனக்கு தேவதைகள். பரமேஸ்வரனுக்கு வானத்தில் இருக்கிற தேவதைகள் எல்லாம் அவருடைய உறுப்புகள், அங்கங்கள். அவர் அங்கி. அதுபோல் நான் அங்கி. என்னுடைய கண், மூக்கு, காது முதலானவை எல்லாம் என்னுடைய அங்கங்கள். நான் பரமேஸ்வரன் என்றால் என்னுடைய கண் ஆதித்யன் எனக்கு. அதுபோல் என்னுடைய கை இந்திரன். எப்படி நம்ம வச்சுக்கலாம். என்னுடைய அறிவு தட்சிணாமூர்த்தி. இவங்கெல்லாம் எனக்கு சேவை செய்கின்ற தேவதைகள். இப்போ நான் பரமேஸ்வரன். நான் வேறு, அவங்க வேறு கிடையாது. நான் தான் அவர்களாக இருந்து செயல்படுகிறேன். இவ்வாறு ஒருவன் தன்னை பரமேஸ்வரனாக நினைத்து தன்னோட அங்கங்களே தேவதைகளாக நினைத்து ஒரு உபாசனை செய்கிறான். இப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட இது வேதாந்த பிரம்ம ஞானத்திற்கு கிட்ட கொண்டு போகிற மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் அங்கே கொண்டு போகாமல் ஓரளவுக்கு அவனை தியானம் செய்ய பழக்குகிறது. ஒருவனை சமஷ்டியும் வியஷ்டியும் சேர்த்து பார்க்கின்ற ஒரு அறிவையும் தருகிறது. சமஷ்டியாக பரமேஸ்வரன் என்றால் வேஷ்டியாக நானே சமஷ்டியாக ஒரு மனிதனாக இருந்து வியஷ்டியாக அங்கங்களாக இருக்கிறேன். இவ்வாறு என்னையும் பரமேஸ்வரனையும் ஒப்பிட்டு பார்க்கின்ற ஒரு உபாசனை இங்கே இருக்கிறது. இந்த 7ஆம் கண்டத்தில் என்ன இருக்கிறதுன்னு பார்ப்போம். இந்த மந்திரங்கள் 7வது கண்டத்திலே 9 மந்திரங்கள். அந்த 9 மந்திரங்களை சுருக்கி நான் 2 வரியில் கொடுத்துருக்கிறேன். நடுவில் 9 மந்திரங்கள் இருக்கிறது. அதக ஆத்தியாத்மம் வாக்கியே வரி வாக்கியவ ருக்கு பிராணக சாமகாயதி என்று 2 முறை சாமகாயத்தி முடிகிறது. இங்கே ரிக் என்பதையும் சாமம் என்கின்ற 2 வேதங்களையும் நம்முடைய இந்திரியங்களாக, நம்முடைய அங்கங்களாக நினைத்து உபாசனை செய்ய வேண்டும். உன் வாக்கினை ரிக் மந்திரமாகவும் அந்த வாக்கு செயல்படுவதற்கு வேண்டிய மூச்சு காற்று பிராணனை சாம மந்திரமாகவும் நினைத்துக்கொள். கண்களை ரிக் மந்திரமாகவும் அந்த கண்ணுக்கு பின்னாடி இருந்து பார்க்கிறானே அவனை புருஷனை சாம மந்திரமாகவும் தியானம் செய். காதுகள் ரிக் மந்திரம், அதை பயன்படுத்துகின்ற மனம் சாம மந்திரம். விழிகளுடைய வெண்மை பகுதி, அங்கே சூரியனுக்கு வெண்மை பகுதி கருப்பு பகுதியை சொன்னார். அதுபோல் இங்கே உடம்புகளை கொண்டு வந்து கண்களில் இருக்கிற வெண்மை பகுதியை ரிக் என்றும் கருமை பகுதியை சாம மந்திரம் என்றும் தியானம் செய். விழியிலிருந்து காணுகின்ற பிரமாதா ஒருவன் இருக்கிறான். உனக்கில்லே ஒருத்தன் அறிபவன் இருக்கிறான். அவன் பெயர் பிரமாதா. அந்த பிரமாதா நனவில் ஒரு பிரமாதா, கனவில் ஒரு பிரமாதா, ஆழ்ந்த உறக்கத்தில் ஒரு பிரமாதா. இந்த பிரமாதாக்கு அந்த பிரமாதா தெரியாது, அந்த பிரமாதா இந்த பிரமாதா தெரியாது. 3 பிரமாதா நம்மக்கிட்ட இருக்கிறாங்க. ஒரு பிரமாதான விஸ்வன் என்கிறோம். ஒரு பிரமாதா கனவில் இருக்கின்ற அறிபவனை தைஜசன் என்கிறோம்.
தூக்கத்தில் ஒன்றுமே அறியாமல் எனக்கு எதுவுமே தெரியலை ஆனந்தமா என்ற பிரமாதாவை நாம் பிராக்ஞன் என்றும் சொல்கிறோம். 3 பிரமாதாக்கள், ஆனால் ஒரு ஆத்மா 3 பிரமாதாலாக இருந்து நமக்குள்ளேயே இருந்து செயல்படுவதை பார்க்கிறோம். அப்படி விழிகளிலிருந்து நனவில் பார்க்கின்ற பிரமாதாவுக்கு புருஷனை ருக் என்றும், அந்த பிரம்மத்தையே இந்த கடவுளையே சாமம் என்றும் நாம் உபாசனை செய்ய வேண்டும். புருஷன் தனக்கு கீழே உள்ளதை ஆள்கிறார். நான் புருஷன், இந்த உடம்புக்குள்ளே இருக்கிறதை நான் ஆள்கிறேன். எப்படி இந்த பரமேஸ்வரன் இந்த ஜகத்தை ஆள்கிறாரோ அதுபோல் நான் எனக்கு கீழே உள்ள இந்த அங்கங்களை நான் ஆள்கிறேன். மனுஷ ஆசைகளையும் அந்த பிரம்மம் ஆள்கிறார். வீணை இசைப்பதும் புருஷனுக்காகவே என்று ஒரு வார்த்தை சொல்லுது. இந்த உடம்பெல்லாம் என்ன செய்யுது? கை எனக்கு வீணை வாசிக்குது, காது அதை கேட்குது. யாருக்காக? உள்ளே இருக்கும் புருஷனுக்காக என்று நாம் தியானம் செய்ய வேண்டும். 7வது, அவ்வாறு இசைப்பவன் உலகங்களும் தேவர்களின் சுகங்களையும் பெறுகிறான் என்று ஒரு பலனை சொல்கிறது. எப்பொழுதுமே உபாசனை தன் ஒரு பலனை சொல்லி தான் முடிக்கும். இவ்வாறு எவன் தியானம் செய்கிறானோ அவன் அனைத்து உலகின் இன்பங்களையும் அடைகிறான் என்று சொல்கிறது. இவ்வாறு சாமவேதத்தையும் ருக்வேதத்தையும் நாம் தியானம் செய்ய வேண்டும். எவன் ஒரு செய்கிறானோ அவன் சாமவேதத்தை இசைத்து அனைத்து தேவர்களின் சுகத்தையும் அடைகிறான். தேவர்கள்னா இந்த உறுப்பில் இப்படி தியானம் செய்யும் பொழுது என்னுடைய உறுப்புகளெல்லாம் என் வசம் வருகிறது. ஒவ்வொரு உறுப்பையும் குறித்து நான் தியானம் செய்ய வேண்டும். சச்சிதானந்த சுவாமி இப்படி தான் ஒரு தியானத்தை சொல்லிக் கொடுக்குறார். அவர் தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது வெர்ஜீனியாவில் அவர் சொல்லிக் கொடுத்தார். ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் ஒரு தடவை டாக்டர் சொல்லியிருக்காங்க, நீங்கள் மாத்திரையெல்லாம் சாப்பிடணும், உங்களுக்கு நிறைய கொலஸ்ட்ரால் அந்த குழாயில் அடைப்பு ஏற்பட்டிருக்கிறது, அடுத்த தடவை அட்டாக் வராமல் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சுவாமிக்கிட்ட வந்திருக்கிறாரு. குழாயில் அடைப்பு ஏற்பனா என்ன பண்ணுவப்பா? குச்சி போட்டு குத்தி தானே அதை நீக்கணும். அப்படி தானே உன்னுடைய டிச்சிலேருந்து வரக்கூடிய குழாயில் அடைச்சிருச்சுன்னா செய்கிற. ஒருவேளை உங்கள் வீட்டில் நமக்கு அப்படியே டிச் இருக்கும், அவங்க ஊர்லலாம் கிடையாது இல்லை, வெளிநாட்டில் அவங்களுக்கு புகைப்போக்கி ஒன்று இருக்கும் வீட்டுக்கு வீடு. அந்த புகைப்போக்கியில் அது குளிர்காலத்தில் நெருப்பை மூட்டுகின்ற அந்த ஒரு ஃபயர் பிளேஸ் இருக்கும். அவங்க சமையல் பண்ணுறதுக்கு அதெல்லாம் பயன்படுத்த மாட்டாங்க. ஆனால் குளிர் காய்வதற்கு ஒன்று வச்சுருப்பாங்க வீட்டுக்குள்ளேயே, அது பேர் ஃபயர் பிளேஸ். அதுக்கு மேலே ஒரு புகைப்போக்கி இருக்கும், அது மேலே புகை கொண்டு போய் விடும். அதுக்குள்ளே கறி அடைச்சிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன்? மேலே ஏறி அதுக்குள்ளே குச்சியை போட்டு குத்தி அந்த அடுப்புக்குள்ளே விடும், அப்புறம் அள்ளி எடுத்து வெளியே போடுவேன் இல்லையா? அது மாதிரி நீ உன்னை தியானம் செய். உன் இரத்த குழாய்கள் எங்கே இருக்கிறது என்று உன் படத்தை போட்டு பார்த்துக்க. டாக்டர் உனக்கு காமிச்சிருப்பார்லே அவங்க இதயத்தெல்லாம் எக்ஸ்ரேயில் அந்த குழாயில் அடைப்புன்னு காமிச்சிருப்பார். ஆஞ்சியோகிராமில் அது தெரியும். அந்த குழாயை நீ மனசில் நினச்சி நீயே குட்டி ரோபாட்டாக அந்த ரத்தத்துக்குள்ளே போய் அந்த குழாய்க்குள்ளே அந்த அடைப்பை நீ க்ளீன் பண்ணிட்டு வா அப்படின்னு அவர் சொல்கிறார். இப்போ நானே என் இரத்த குழாய்க்குள்ளே சிறு அணுவாக மாறி உள்ளே சென்று சுத்தம் செய்வதாக ஒரு 10 நாள் அவர் செய்தார். அதுக்கப்புறம் எக்ஸ்ரே எடுத்து பார்க்காங்களாம். பார்க்கும்போது அந்த அடைப்பு இல்லை அப்படின்னு ஆஞ்சியோகிராமில் தெரிஞ்சுது. இவ்வாறு அந்த தியான முறையில் அவர் சொல்லியிருக்கிறார். அந்த உபாசனையை தான் சச்சிதானந்த சுவாமி தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த உபனிஷத்து முறையை தான் அவர் பயன்படுத்தியிருக்கிறார். தன்னுடைய அங்கங்களையே தேவதைகளாக நினைத்து நானே பரமேஸ்வரனாக இருந்து அவற்றை கட்டி ஆள்பவனாக செய்து என் உடலை நான் காப்பாற்றிக் கொள்ள முடியும். அப்படி செய்யும் பொழுது அவன் அனைத்து தேவருடைய சுகத்தையும் அடைகிறான் என்று சொல்கிறது. அப்போ தேவருடைய சுகம் என்ன? கண் ஒரு ஆதித்யா தேவதா அப்படின்னு சொன்னேன். சரஸ்வதி என்னுடைய அறிவுன்னு சொன்னேன், சத்துவகுணம். இப்படி எல்லா தேவதையும் என்னிடம் இருப்பதனால அவர்கள் ஒழுங்காக வேலை செய்தால் அவனுடைய சுகம் எனக்கு தானே கிடைக்கும். அதனால் அனைத்து தேவருடைய சுகங்களையும் இந்த உபாசனை செய்பவன் அடைகிறான் என்பதை சங்கரர் இப்படி நமக்கு விளக்கி தருகிறார். அடுத்து 8வது கண்டம். இந்த கண்டத்தில் வருகின்ற உபாசனையின் பெயர் பரோவரிய குணவிசிஷ்ட பரமேஸ்வர உபாசனம் என்று வருகிறது. இது பேருக்கு சர்வ ஆதார தியானம் என்றும் பெயர். ஆதார தியானம் என்றால் குண்டலினி தியானம்னு அர்த்தமில்லை, இது வேறு ஆதாரம். அதை பற்றி இப்போ சொல்லுவேன். இந்த மந்திரம் இவ்வாறு இருக்கிறது. நான் நடுவில் புள்ளி வச்சிருக்கிறேன். அது காரணம் என்னென்றால் இது வரைக்கும் முதல் மந்திரம், இங்கிருந்து கடைசி வரைக்கும் 8வது மந்திரம். நடுவில் இருக்கக்கூடிய 2, 3 நாளாக நான் இங்கே கொடுக்கவில்லை, அதை சுருக்கி இங்கே கொடுத்துருக்கிறேன். திரையோ ஹ உத்கீதே குசலா பபூஹு ஷிலக சாலவத் சாலாவத்
அகம் ஏதத் பகவதோ வேதாநீதி வித்தீதி ஹ உவாச என்று இந்த மந்திரம், மிக நீண்ட மந்திரத்தை சுருக்கி கொடுத்துருக்கிறேன். இதனுடைய விளக்கத்தை இப்போது பார்ப்போம். சாலாவத் என்பவரின் மகன் சிலகன், இது பேர். அந்த காலத்தை பேரை வச்சுருக்காங்க. சாலாவத் என்பவருடைய மகன் பேர் சிலகர் ஒருத்தன். இன்னொருத்தர் சிகிதாயனரின் மகன் சைகிதாயனர். இவர் தால்ப வம்சத்தை சேர்ந்தவர். இப்போது 3 பேரை சொல்கிறேன். ஒரு ஆள் பேர் சாலவத்தின் மகன் சிலகன், சிகிதாயனின் மகன் சைகிதாயனன், இவனுக்கு தால்பியன் என்றும் பெயர், தால்பிய வம்சத்தை சேர்ந்தவன். 3வது ஆள் ஜீவல என்பவரின் மகன் ஜெய்வலி என்று பெயர், இவன் ஒரு சத்திரியன். ஜீவலன் என்பவன் ஜெய்வலி என்று அழைக்கப்படுகிறான், அவன் ஒரு சத்திரியன். அதிலிருந்து தெரியும் சிலகனும் தால்பியன் வம்சத்தை சேர்ந்த தால்பியனும் பிராமணர்கள் என்று. இங்கே 3 பேர்கள் இருக்கிறாங்க, 2 பிராமணர்கள், ஒரு சத்திரியன். இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த காலத்தில் சடங்கு சம்பிரதாயம்னு ஒன்று இருக்கு இல்லையா, கோயிலை எப்படி சடங்கு செய்கிறது, என்னென்ன உற்சவம் செய்யலாம், குடும்பத்தில் நடக்கிற சடங்கு செய்யும் பொழுது அதன் முறைகள் என்ன, திருமண முறைன்னு எடுத்துட்டாலே அதுக்கு முதல்ல இந்த லக்ன பத்திரிகை எழுதுறது, பெண் பார்க்கும் படலம், அதுக்கப்புறம் முதல்ல இந்த உப்பு ஏதாவது ஒரு வாங்கிட்டு போகணும் அப்படின்னு முதல்ல காரியத்தை அப்படி தான் செய்கிறாங்க. அதுக்கப்புறம் நலுங்கு வைக்கிறதுன்னு என்னென்னோ சடங்குகள் இருக்குது. இந்த சடங்கு சம்பிரதாயங்களை எப்படி செய்யணும்னு சந்தேகம் வரும். அப்போ ஊரில் வந்து கூடி இந்த பிராமணர்கள் சத்திரிகளெல்லாம் கூடி எங்கள் முறையில் எப்படி செய்துட்டு இருந்தோம், இப்போ இது எப்படி செய்யறதுன்னு தெரியல அப்படின்னும்போது அவங்க கலந்து பேசிக்குவாங்களா, ஒரு திண்ணையில் உட்காந்து பேசுறது வழக்கம். அப்படி ஒரு திண்ணை பேச்சு இங்கே நடக்குது. சடங்கு சம்பிரதாயங்களில் சந்தேகம் ஏற்பட்டால் அந்தந்த கலைகளில் வல்லுநர்கள் இருப்பாங்க இல்லையா, அவர்கள் வந்து உட்கார்ந்து கலந்து பேசி ஒரு முடிவு செய்வார்கள். இப்போ அதில் சண்டை சச்சரவோடு வரலாம், அதில் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருப்பாங்க. அதே போல் இங்கேயும் நடக்க இருக்கிறது. அப்போ ஒருத்தர் கேட்குறார், அந்த பேச்சில் இந்த மாதிரி ஒரு பேச்சு வருகிறது. ஜெய்வலி என்கின்ற சத்திரியன், ஏ பிராமணர்களே நீங்கள் முதல்ல பேசுங்க, ஏன்னா சத்திரியன் வந்து பிராமணர் இருக்கும்போது முந்தி பேசக்கூடாது, நீங்கள் தான் பண்டிதர்கள், நாங்கள் வந்து வேறு குலத்தை சேர்ந்தவர்கள், நாங்கள் எங்களுடைய வர்ணப்படி ஆட்சி செலுத்துவது தான் எங்களுடைய வேலை, நிர்வாகம். ஆனால் எங்களுக்கும் வேதம்லாம் எங்களுக்கு தெரியும், ஆனால் இதை வந்து பேச அருகதை உங்களுக்கு தான் உண்டு, சடங்கு சம்பிரதாயம் நீ தான் நிர்ணயிக்கிறீங்க, ஆகவே நீங்கள் சொல்லுங்கள் முதல்லங்கிறார். அப்புறம் சாலவத்தியர் அந்த பிராமணர் சொல்கிறாரு, அப்படின்னு சொன்னால் நீங்கள் பெர்மிஷன் கொடுங்க நான் பேசுகிறேங்கிறார். அவங்க எவ்வளோ மரியாதையாக பேசிக்கிறாங்க பாருங்கள். முதல்ல சத்திரியர் பிராமணரை நீங்கள் பேசுங்கன்னு சொல்கிறாரு, அந்த பிராமணன் நீங்கள் அனுமதித்து நான் பேசுகிறேங்கிறார், தாராளமாக பேசுங்க. அப்போ அவர் கேட்குறாரு, எனக்கு ஒரு சந்தேகம், இந்த சாமம் என்று சொல்லக்கூடிய வேதத்தினுடைய ஆதாரம் எது அப்படின்னு அவர் கேட்குறாரு. அதுக்கு அவர் பதில் சொல்கிறார், சத்திரியன் இல்லையா, அவனுக்கு தெரியுது, அவன் பதில் சொல்கிறான், ராகஸ்வரங்கள் என்று சொல்கிறான். ஏனென்றால் இது சாம வேதத்தை கானத்தில் பாட வேண்டும், சாம கானம்னே சொல்லுவார்கள். எனவே அதுக்கு ஸ்வரம் ரொம்ப முக்கியம்ப்பா. ஸ்வரம்னா 7 ஸ்வரங்கள் உங்களுக்கு தெரியும் இல்லையா, சாரி காமா பதனிசா, அது மாதிரி குறைந்தபட்சம் ஒரு 5 ஸ்வரமாவது இருந்தால் தான் ஒரு பாட்டை பாட முடியும். 4 ஸ்வரங்களோட சில பேர் பாட்டுகள் பாடலாம். இந்த சாமகானத்துக்கு என்னென்ன வேணும், ஸ்வரங்கள் தான் எனக்கு ஆதாரம், ஸ்வரம் இல்லைன்னா இந்த சாமவேதத்தை பாடக்கூடாது. சரி, ஸ்வரங்களுக்கு எது ஆதாரம் அப்படின்னு சொல்கிறார். ஸ்வரம்ங்கிறது வாயிலேருந்து வர சப்தம் தானேயா, அதனால் பிராணன் தான் அதுக்கு ஆதாரம் வச்சுக்க, பிராணன் அப்படின்னு எப்படி பேசிக்கிறாங்க பாரு. அப்போ பிராணனுக்கு எது ஆதாரம், எனக்கு சர்வ ஆதாரத்தை கண்டுபிடிக்கணும். பிராணனுக்கு எது ஆதாரம்னா நீ சாப்பிட்ற சாப்பாடு தான், நீ சாப்பிட்றது சாப்பிட்னா காற்றே வராது, உனக்கு கண்ணெல்லாம் மங்கி போயிட்டு மயக்கம் போட்டு விழுந்துருவேன். பிராணனுக்கு ஆதாரம் அன்னம் என்று சொல்கிறார். அன்னத்துக்கு எது ஆதாரம், சாப்பாட்டுக்கு எது, உணவுக்கு எது ஆதாரம், நீர் என்று சொல்கிறார். ஔஷதி தான், ஔஷதிக்கு நீர் வேணும் இல்லையா, அவங்க ஒரு ஸ்டெப்பு தாண்டி போயிடுறாரு. ஔஷதியே அன்னம் தான், அதனால் நீர் என்று சொல்கிறார். நீர், தண்ணீர் இல்லாமல் செடி கொடி வளராது, அதனால் உணவும் கிடைக்காது. நீரின்றி அமையாது உலகுன்னு சொல்கிறோம். சில சமயம் நீரே நமக்கு உணவாயிடுது இல்லையா, உணவு எவ்வளோ இருந்தாலும் நீரும் குடிக்க வேண்டியிருக்குல்ல, அதனால் அன்னத்தின் ஆதாரம் நீருங்கிறார். நீருக்கு ஆதாரம் எதுங்கிறாரு, நிலம்ங்கிறாரு. நிலத்துலேருந்து தான் நீர் வருது.
ஏன்னா கடல், ஆறு இதெல்லாமே அங்கே தான் இருக்குது. நிலத்திற்கு எது ஆதாரம் என்றார். சொர்க்கம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. சொர்க்கத்துக்கு எது ஆதாரம் இந்த கேள்வி போகுது. சாமவேதம் அப்படின்னு வருது. முதல்ல சாமவேதத்துக்கு அப்புறம் ஸ்வரங்கள் வந்துடுச்சு. இது சாமவேதத்துக்கு எது ஆதாரம் அப்படின்னு கேட்குறது. அவர் இப்போ மறுபடியும் ஸ்வரத்துக்கு போயிடுவோம் இல்லை. அதனால் சாமவேதத்துக்கும் ஒரு ஆதாரம்னு சொல்லணும். சொர்க்கம் இந்த பூமியினால் தாங்கப்படுது. சொர்க்கம்னு ஒன்று மேலே இருக்குன்னா அந்த பூமி ஒன்று தரை இருக்கணும் இல்லையா? எனவே சாமவேதத்துக்கு ஆதாரமாக உலகத்தையே வச்சிடலாம். உலகம்தான் சாமவேதம் என்று இவ்வாறு உரையாடல் முடிவடைகிறது. அந்த சமயத்தில் யாராவது பதில் தவறாக சொல்லிட்டோம்னா அவங்க தலை உருளும் அப்படின்னு ஒரு கண்டிஷன். தலை உருளன்னா தலையே விழுந்துடும்னு அர்த்தம், செத்து போகான்னு அர்த்தம். ஆனால் அப்படி நடக்காதுன்னு சங்கரர் சொல்கிறாரு. ஒருவேளை அவமானப்பட்டு தலை குனிவு ஏற்படும் என்ற அர்த்தமாக இருக்கணும் என்று அடியன் ஒரு இடத்துல எழுதியிருக்கிறேன். ஆனால் சங்கர் அப்படி சொல்லலை. ஒருவேளை அந்த தலை விழுந்து அவன் சாக வேண்டிய நேரம் வந்ததுன்னா இந்த கேள்வி ஏற்பட்டு அந்த கேள்விக்கு தலை சொல்ல முடியாமல் அவன் மரணம் எய்தலாம் என்று உபனிஷத் சொல்லியிருக்கிறது என்று மூர்த்தா தே விபதேதி அப்படின்னு வருது. மூர்தான்னா தலை உருண்டு விடும் என்று அர்த்தம். இவ்வாறு இந்த 8வது கண்டம் நிறைவேறுகிறது. நாம் அடுத்த வகுப்பில் 9வது கண்டத்தை நாம் பார்ப்போம். ஓம். சாந்தோக்கிய உபநிஷத்தின் முதல் அத்தியாயத்தில் 8வது மற்றும் 9வது கண்டங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். இதில் 8வது கண்டத்தில் பரோவரிய குண விசிஷ்ட பரமேஸ்வர உபாசனம் என்கின்ற ஒரு உபாசனத்தை பற்றிய பேச்சு. பரமேஸ்வரன் என்பது ஜகத்தை சிருஷ்டி செய்த இறைவனது பெயர். அவருடைய குணங்கள் பற்றிய பேச்சு இங்கே இருக்கிறது. பரோவரியம் என்றால் மிக மேன்மையான அவருடைய குணங்களை பற்றிய ஒரு உபாசனையை நாம் இங்கே செய்கிறோம். இது குறித்து 3 பேர் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். சிலகர் என்பவன் சாலாவத்தின் மகன். இன்னொருத்தர் இருக்கான், அவன் பேர் தால்பிய வம்சத்தை சேர்ந்தவன். அவன் சிகிதாயனர் என்பவனின் மகன். எனவே அவன் பேர் சைகிதாயனர். சிலகர், சைகிதாயனர். 3வது ஒரு மனிதன் இருக்கிறான். அவன் முதல் 2 பேருமே பிராமணர்கள். ஜீவல என்பவரின் மகன் ஜெய்வலி. இவன் சத்திரியன். அந்த காலத்திலே இந்த மாதிரியான பிராமணர், சத்திரியர், மற்ற வர்ணத்தாரும் சேர்ந்து ஒரு வீட்டு திண்ணையில் உட்கார்ந்து கொண்டு சில சடங்கு சம்பிரதாயம் எப்படி செய்கிறது, நீங்கள் எப்படி செய்வீங்க, நான் எப்படி செய்வேன், எப்படி செய்தால் சரியாக இருக்கும், முன்ன பின்ன இருக்கிற தப்பு பிழைகளெல்லாம் திருத்திக்கிறதுக்கு அவங்க பேசி முடிவு செய்வார்கள். அப்படிப்பட்ட பேச்சு முறைகளில் இங்கே வருகிறது. 8வது அத்தியாயத்தில் 8வது கண்டத்தில் பிராமணர்களே நீங்கள் பேசுங்க முதல்ல அப்படின்னு சத்திரியன் மரியாதையாக பிராமணருக்கு முதல் உரை தருகிறான். அப்புறம் அவங்க சொல்கிறாங்க நீ சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. சரி நீங்கள் அனுமதிச்சா நான் பேசுகிறேன் அப்படின்னு இந்த சாலபாத்தியர் என்று சொல்லக்கூடிய அந்த பிராமணன் பேசுகிறான். இப்படி பேச்சின் வரும்பொழுது தான் ஒன்றின் ஆதாரம் எது என்று கடைசியில் நிலத்தின் ஆதாரம் எது என்று கேட்கும்போது சொர்க்கம் என்று முடிக்கிறார். சொர்க்கத்தின் ஆதாரம் எது என்று சொல்லும்பொழுது அனைத்துமாக சாமவேதமே இருக்கிறது. எனவே சாமவேதமே எல்லாவற்றுக்கும் ஆதாரம் என்று அவன் பேசுகிறான். இப்படி 8வது அத்தியாயத்தை நாம் பூர்வி செய்தோம். ஜெய்வலி சொல்கிறான், அனைத்திற்கும் ஆதாரம் பூ உலகம்தான். இந்த பூ உலகத்தில் ஏன் இல்லை என்று நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் பூ உலகம்தான் சொர்க்கத்திற்கே ஆதாரமாக இருக்கிறது. பூ உலகம் இல்லாமல் சொர்க்கத்தில் இருக்கின்ற தேவர்களுக்கெல்லாம் அமிர்தம் கிடைக்காது அல்லவா? எனவே பூ உலகத்திற்கும் சர்வ ஆதாரமாக இருக்கிறது என்று அவன் சொல்லி முடிக்கிறான். அந்த பூவுலகத்திற்கு முடிவான ஆதாரம் எது என்றால் அது பரமேஸ்வரன் என்று இவ்வாறு படிப்படியாக பரமேஸ்வரனை நாம் பார்க்கிறோம். எப்படி? சாமவேதத்தின் ஆதாரம் ஸ்வரங்கள், ஸ்வரங்களின் ஆதாரம் பிராணன், பிராணனின் ஆதாரம் அன்னம், அன்னத்தின் ஆதாரம் தண்ணீர், தண்ணீரின் ஆதாரம் நிலம், நிலம் சொர்க்கத்திற்கும் ஆதாரம், அந்த நிலத்திற்கும் ஆதாரம் பரமேஸ்வரன் என்ற விதத்திலே நாம் பரமேஸ்வரனை சர்வ ஆதாரமாக பார்க்க வேண்டும். எல்லாமே அவனிடம் என்று தோன்றியது என்று நாம் இங்கிருந்து அறிந்து கொள்கிறோம். இதை வைத்து இந்த மந்திரத்திலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் என்றால்,
ஒரு பிராமணன் சத்திரியன் வீட்டில் வந்து சாப்பிட மாட்டான், அல்லது சத்திரியன் வந்து பிராமணன் வீட்டில் சாப்பிடாமல் இருக்கலாம். அவங்க ஏதாவது சாப்பிடும் சம்பிரதாயத்தில் எங்களுக்கு குலத்துப்படி நம்ம உங்கள் வீட்டில் வந்து கை நினைக்க முடியாது அப்படின்லாம் சொல்லலாமே தவிர, ஆனால் ஒருவன் அறிவை தருகிறான் என்றால் அங்கே ஜாதி மதம் வயது எதுவும் பார்க்காமல் தெரிந்து கொள்ள வேண்டும், நான் உன்னிடமிருந்து தெரிந்து கொள்ள மாட்டேன் என்று எந்த பிராமணனும் சத்திரியனும் சொல்ல மாட்டான். இதைத்தான் நம்ம வந்து சங்கரன் நமக்கு எடுத்து காட்டுகிறார். முடிவில் இந்த பரமேஸ்வரர் தான் ஆகாசம் பரமேஸ்வரர் ஆகாசத்துக்கு ஒப்பிட்டு சொல்லுகின்றதாக அடுத்த கண்டம் வருகிறது. கண்டம் 9. இது பரம்பொருளாகிய அந்த பரமேஸ்வரனுடைய ஆதாரமாகிய பிரம்மத்தை பற்றிய ஒரு உபாசனை. இந்த ஜெய்வலி, அவன் பெயர் பிரவாகன ஜெய்வலி, சத்திரியன். அவன் உபதேசத்தை தொடர்கிறான். இந்த பூமியின் ஆதாரம் ஆகாசமாக இருக்கிறது, ஆகாசம்தான் பிரம்மம் என்று அவன் சொல்கிறான். பிரம்மம் என்றால் கடவுள், கடவுள் என்றால் இந்த அனைத்தையும் படைத்தவர், யாரிடமிருந்து எல்லாம் தோன்றி யாரில் அவை இருந்து யாரில் அவை மறைகிறதோ அவர் இறைவன் அல்லது கடவுள் நம்ம சொல்கிறது வழக்கம். அந்த கடவுளுக்கு இன்னொரு பேர் ஆகாசம் என்று இந்த கண்டத்தில் ஜெய்வலி சொல்கிறான். ஆகாசங்கிறது நமக்கு வெளியே இருக்கக்கூடிய வெட்டவெளி அல்லது பாழ் அல்லது வெற்றிடம் என்று சொல்கிறோம், ஸ்பேஸ் என்று சொல்கிறோம். அது எப்படி வந்து கடவுளாக இருக்க முடியும்? எப்படி கடவுளுக்கு அது நிகராக இருக்க முடியும்? கடவுள் ஈடு இணையற்றவராச்சே என்று சொன்னால், அவர் எங்கும் வியாபித்தவர் என்ற ஒரு குணத்தை நாம் ஆகாசத்தை கொண்டு புரிந்து கொள்கிறோம். ஏனென்றால் ஆகாசம் ஒன்றுதான் அனைத்து பொருளிலுக்குள்ளும் வெளியும் இருக்கின்றது. அணுவுக்குள்ளும் ஆகாசம் இருக்கிறது, அணுவுக்கு வெளியும் ஆகாசம் இருக்கிறது, ஆகாசம்தான் எங்கும் இருக்கிறது. அந்த வகையிலே கடவுளும் ஆகாசமும் ஒன்று என்று நாம் புரிந்து கொள்கிறோம். அதை இந்த கண்டத்திலே சர்வானிக இவ சர்வானிகவ இமானி பூதானி ஆகாசாத் ஏவ சமுத்புத்யந்த ஆகாசம் பிரதி அஸ்தம் எந்தி ஆகாசோ ஈ ஏவ ஏபியோ ஜியாயான் ஆகாஷக பராயணம் என்று அவர் முடிக்கிறார். சர்வானிக வா இமானி பூதானி, இங்கே இருக்கின்ற அனைத்து ஜீவர்களும், அனைத்துங்கிறது சர்வாணி, இமானின்னா இங்கே எதிலிருந்து, இந்த பூதானி என்று சொல்லக்கூடிய அனைத்து ஜீவராசிகளும் சமுத்பத்தியந்த நன்றாக உற்பத்தி என்ன வெளிப்படுதல், சமுத்பத்தியன மிக நன்றாகவே வெளிப்படுகிறதோ, ஆகாசத்தேவை ஆகாசத்தில் தானே வெளிப்படுது. எனவே ஆகாசம்தான் பிரம்மம் அப்படின்னு சொல்கிறாரு. எங்கே போகுது? ஆகாசம் பிரதி அஸ்தம், அங்கே தான் அவையெல்லாம் மறைகின்றன. அஸ்தம்னா மறைதல், உற்பத்தின்னா தொடங்குதல். இங்கே ஆகாசத்திலிருந்து தான் எல்லாம் தோன்றுகிறது, ஆகாசத்தில் தான் எல்லாம் மறைகிறது. எனவே தோன்றிய இடமும் ஆகாசம், மறைகின்ற இடம் ஆகாசம் என்றதனால் ஹி ஏவேபியோ, இந்த காரணத்தினால் இந்த ரெண்டும் இருப்பதனால் ஆகாச ஜியாயான், ஜியாயான மேலானது, அதற்கு மேல் பரமானது ஒன்றும் இல்லை, அதுதான் பரம்பொருள் என்று அவன் சொல்கிறான். அதுதான் பராயணம். அயனம் என்றால் முடிவு, பராயணம்னா கடைசி முடிவு, டெர்மினல். எல்லாவற்றையும் கொண்டு போய் நீங்கள் திணிச்சிங்கன்னா கடைசியில் ஆகாயத்தை தான் முடிப்பீங்க. ஆகாயத்தை கொண்டு போய் எங்கேயும் திணிக்க முடியாது, அதுதான் பரம் என்று சொல்வதால் ஆகாசம் பிரம்மம் என்று இவ்வாறு இந்த 9வது கண்டத்தில் ஆகாசத்தை பிரம்மத்தையும் ஒப்பிட்டு இந்த உபனிஷத் நமக்கு சொல்லுகிறது. இது ஒரு வகையான தியானம்தான். பிரம்மமே மேலானவர், அதனால் அப்படியே ஜியாயான்னா மேலானவர், பிரம்மமே முடிவானவர், ஆகவே பராயணம். உத்கீதத்தை எவர் இவ்வாறு தியானிக்கிறாரோ, உத்கீதம் என்றால் சாமவேதம், சாமவேதத்தை பற்றி தியானம் தான் மேங்கிருக்குது. சாமவேதத்தை கடவுளாகவே பார்க்கின்றதும் ஆகாசமாக பார்க்கின்ற எவன் ஒரு தியானத்தில் பார்க்கிறானோ அவன் இந்த மேலான உலகத்தை அடைகிறான் என்று இவ்வாறு இந்த 9வது கண்டம் நிறைவு பெறுகிறது. ஓம். சாந்தோக்கிய உபனிஷத்தில் நாம் முதல் அத்தியாயத்தில் இருக்கிறோம். இதில் 13 கண்டங்கள். நாம் இப்பொழுது 10, 11 கண்டங்களையும் அடுத்த வகுப்பில் 12, 13ஐயும் நாம் பார்ப்போம். பிறகு 2வது அத்தியாயத்திற்கு நாம் செல்வோம். முதல் அத்தியாயத்தில் இந்த 10வது 11வது கண்டங்கள் என்ன சொல்கிறது என்பதை இங்கே சுருக்கமாக பார்க்கிறோம். பக்தி என்றால் நாம் நினைக்கின்ற கடவுள் பக்தி, இறைவன் மீது இருக்கிற பக்தி அதல்ல. பக்தி என்ற சொல் இங்கே சாமவேதத்தில் இருக்கின்ற மந்திர தொகுதிகளுக்கு பக்தின்னு பேர்.
சில மந்திரங்களில் 5 இருந்ததுன்னா அது பஞ்சபக்தி என்று பெயர், 7 இருந்தால் சப்த பக்தி என்று பெயர். அந்த பக்திகளையே நாம் தியானம் செய்கின்ற முறையை இந்த சாந்தோக்கிய உபனிஷத் சொல்லுகிறது. இந்த பக்திகளுக்கும் தேவதா உண்டு, அதுக்குரிய தியானமும் உண்டு. அந்த தேவதைகள் பிராணன், ஆதித்யன், அன்னம் என்ற 3 இங்கே சொல்லப்படுகிறது. இதை நாம் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சுருக்கமாக இதை அறிந்து கொள்வோம். இதெல்லாம் சாந்தோக்கியத்தில் சொல்லப்பட்ட தகவல்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? 10 மற்றும் 11வது கண்டங்கள். இங்கே 10வது கண்டத்தில் ஒரு கதை. சக்ரரின் மகன் உஷஸ்தி. அவன் சக்கரருக்கு பிறந்தனால சாக்ராயனர் என்று பெயர். எப்பவுமே ச என்றது சா மாறும். சாக்ராயனர்னு சொன்னாலே அவன் சக்கரன் மகன் தெரிஞ்சுக்கலாம். தாசரதி என்று தெரிஞ்சாலே தசரதின் மகன்னு தெரிஞ்சுக்கலாம். கைகேயி என்று தெரிந்தாலே கேகய நாட்டு பெண் என்று தெரிந்து கொள்ளலாம். இப்போ சக்கரரின் மகன் உஷஸ்தி, நாம் உஷஸ்தி என்று கூப்பிடுவோம். இவனுக்கு உஷஸ்தி சாக்ராயனர், அப்பா பேரும் சேர்த்து வரும். இவர்கள் கணவன் மனைவியாக ஒரு ஊரில் வசிக்கிறார்கள். ஊராக போகிறவங்க. இப்பொழுது அவங்க இருக்கிற இடம் இப்பிய என்ற ஒரு கிராமம். அந்த கிராமம் முழுக்க யானை பாகர்கள் நிறைந்தது. கேரளா மாதிரின்னு வச்சுக்கோங்க. அங்கங்கே யானைகளை வைத்துக்கொண்டு பாகர்கள் இருப்பாங்க. இந்த மரம் வெட்டுகிற இடத்துக்கெல்லாம் யானைகளை கொண்டு போவாங்க சுமை தூக்குவதற்கு. ராஜாவுக்கு சில சமயம் தேவைப்படும் போது கொண்டு போவார்கள். கோயில்களுக்கு தேவைப்பட கொண்டு போவார்கள். இவர்கள் யானை வளர்ப்பது தான் இவங்க பழக்கம். அந்த கிராமத்து இப்பிய அந்த கிராமத்தின் அருகிலே பக்கத்திலேயே ஒரு பழைய ஓலை குடிசையில் இந்த உஷஸ்தியும் அவரது மனைவியும் வாழ்ந்து வருகிறார்கள். அந்த மனைவி கர்ப்பிணியாக இருக்கிறாள். பசி கொடுமை. புயல் வீசி கொண்டிருக்கிறது. ஆலங்கட்டி மழை பெய்து கொண்டிருக்கு. ஆலங்கட்டி மழைன்னா ஐஸ் மழை. தண்ணீருக்கு பதிலாக ஐஸாக கொட்டும். வெளியே வந்தோம்னா மண்டையில் பட்டு மண்டையை உடஞ்சிடும். அந்த மாதிரி பெரிய பெரிய கட்டியும் வரும், சின்ன சின்ன கட்டிகள் வரும். அப்படி இருக்கும் பொழுது அவங்க 2 பேரும் பசியில் வாடுறாங்க. இப்போ எப்போ இந்த புயலும் மழையும் நிற்குமோ அப்படின்னு காத்துட்ருக்குறாங்க. அது நின்ற பிறகு நீ வீட்டிலேயே பத்திரமாயிரு, நான் போய் எங்கேயாவது பிச்சை வாங்கிட்டு வரேன் அப்படின்னு. அவர் பிராமணர்ன்றதுனால பிச்சை எடுக்க போகிறாரு. உஷஸ்தி உணவு யாசிக்கிறார். யாரிடம்? ஒரு யானை பாகன்கிட்ட. மழையெல்லாம் ஓஞ்சிட்ட பிறகு பொழுதே போயிடுது. இந்த நேரத்தில் அந்த கிராமத்தில் எல்லாரும் தூங்குகிற நேரம். இவருக்கு வேறு வழி இல்லை. அப்போ தான் அவருக்கு வெளியே தலை காட்ட முடிஞ்சதுனால அவர் கேட்குறார், என்னிடம் ஏதாவது சாப்பாடு இருந்தால் கொடுங்க அப்படின்னு யானை பாகன்கிட்ட பிராமணன் கேட்குறான். வழக்கமாக பிராமணர் வீட்டை தான் பிச்சை எடுப்பாங்க. மற்றவங்க வீட்டில் என்னென்ன சமைப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. இவங்க இந்த மாமிச உணவு சாப்பிடாதவங்க. அதனால் தெரியாமல் அது வாங்கிடக்கூடாதுங்கிறதுனால அப்படி ஒரு பழக்கம் இருக்கிறது. இவர் ஒரு சாதாரண பிராமணன் தான், ஞானியெல்லாம் நினச்சிக்க வேண்டாம். அப்போ அந்த யானை பாகன் சொல்கிறான், ஐயோ அந்தனரே, ஐயா பெரியவங்களாம் வந்திருக்கீங்க, நான் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டேன் ஐயா. ஏதோ நான் சாப்பிட்டது மீதி கொஞ்சம் இருக்குது. அது இந்த யானைக்கு செய்கிற கொள்ளு அல்லது உளுந்து தான் நாங்கள் பொங்கி வச்சுருப்போம். அதுக்கு கொடுத்துட்டு மீதி இருக்கிறத நாங்கள் சாப்பிடுவோம் அப்படின்னு அவன் சொல்கிறான். குல்மாஷான் அப்படின்னா உளுந்து என்று ஒரு இடத்துல சொல்லியிருக்குது. கொள்ளாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இது பண்டிதர்கள் தான் அதை நிச்சயம் பண்ணிக்கணும். ஏதோ அவனுக்கு இருந்தது உளுந்தோ அல்லது கொள்ளோ ஏதோ ஒரு உணவை அவன் வைத்திருக்கிறான். அது மிச்சம் வைத்த உணவுங்கிறதுனால பேர் உச்சிஷ்டம்னு பேர். உச்சில்னம் எச்சில்னு அர்த்தம். பரவாயில்லை, அது கொடுங்க, நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு கொஞ்சம் மனைவிக்கும் எடுத்து வச்சுக்கிறான். மனைவி போகும்போது கேட்டாக்கா கொடுப்பாருன்றது அதையும் கேட்டுக்கிறான். கொடுத்த உடனே அவன் சாப்பிட்டு முடிஞ்ச பிறகு அந்த பாகன் கேட்குறான், ஐயா தண்ணி குடிங்கய்யா அப்படின்னு தண்ணி கொடுக்குறான். ஒரு டம்ளரில் குவளையில். தண்ணி வேண்டாம், இது எச்சில் அப்படிங்கிறார். வேண்டாம், அதில் எச்சில் என்று அந்த உஷஸ்தி சொல்கிறார். ஏனுங்க, சாப்பிட்ட உணவு எச்சில் இல்லைன்னு சொல்கிறீங்க, அது கட்டாயம் எச்சில் தான். நான் சாப்பிட்டு மிச்சம் வச்சது தான். யானை மிச்சம் வச்சதை நான் சாப்பிட்டேன். நான் சாப்பிட்டதை பற்றி நீங்கள் சாப்பிட்றீங்க. இது எச்சில் இல்லைங்கிறீங்க. இந்த தண்ணி நான் மொண்டு கொண்டாந்து கொடுக்குறாங்க, நான் குடிக்காத புது டம்ளரில் கொடுக்குறேன் உங்களுக்கு, அது எப்படிங்க எச்சில்னு சொல்கிறீங்க அப்படின்னு.
ஆமாம், இது எச்சில் தான். உணவு இல்லாமல் போனால் நான் செத்திருப்பேன். அதுக்காக நான் எச்சில்னு பார்க்காமலும் உயிர் காப்பாற்றுவதற்கு நான் சாப்பிட்டேன். அங்கே எச்சில் பார்க்க முடியாது, ஏன்னா உயிர் போயிடும். உயிர் பொழைச்சி இருக்கிறேன் இல்லை இப்போ நான் தர்மத்தை காப்பாற்றணும் இல்லையா? இனிமேலும் நான் எச்சிலை சாப்பிட்டேன்னு சொன்னால் அதர்மத்துக்கு போனவன் ஆகிடுவேன். அது நியாயம் இல்லை. இறைவன் வாழும் கோயிலாக இந்த உடம்பை நான் வைத்திருக்கிறேன். இதில் எச்சில் நான் கொடுக்கக்கூடாது. இந்த உடம்பை இறைவனுக்காக காப்பாற்றுறதுக்காக எச்சில் சாப்பிட்டேன். ஆனால் இனிமேல் சாக மாட்டேன்னு தெரிஞ்ச பிறகு தர்மத்தை காப்பாற்ற வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது. எனவே நான் தண்ணீரை பருக மாட்டேன். தேவையில்லைப்பா, நான் எங்கேயாவது குடிச்சிக்கிறேன் என்று அவர் சொல்கிறாரு. உணவு சாப்பிடுமா சாப்பிடக்கூடாது என் வசத்தில் இல்லை, அது உடம்பு வசத்தில் இருந்தது. தண்ணீரை குடிக்கலாமா குடிக்கக்கூடாது உடம்பு வசத்தில் இல்லை, இது என் வசத்தில் இருக்கிறது. அப்போ எதிரி என் வசத்தில் இருக்கோ அதை நான் கண்ட்ரோல் பண்ணுவேன். என் வசத்தில் இல்லாததை நான் எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு அவன் சொல்கிறான். இதை நம்ம இந்த கதையின் மூலம் நம்ம நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியிருக்குது. எந்த இடத்துல தர்மத்தை மீறணும், எந்த இடத்துல தர்மத்துக்கு உள்ளே இருக்கணும் அப்படின்னு பார்க்கணும். உயிர் போகும் இடத்துல நாம் தர்மத்தை பார்த்து கொண்டு இருக்க முடியாது. உயிரை காப்பாற்றிட்டோன்னு சொல்லுது, அதுக்கப்புறம் அங்கே நம்ம தான் தர்மத்தை மீறணும், இங்கே மீறலாமேன்னு சொல்லக்கூடாது. அதே ஆள் அதே நிமிஷத்தில் அதே வீட்டில் அப்போவே அவன் செய்கிறான். ரெண்டும், ஒன்றை எச்சில் என்கிறான், ஒரு எச்சில் இல்லைங்கிறான். இப்படியாவது சொல்லப்படுகிறது. அப்புறம் மறுநாள் காலையில் மனைவிக்கு கொண்டு போய் கொடுத்துட்டான். அந்த கொள்ளை கொடுத்த பிறகு காலை விடிஞ்ச உடனே நான் இந்த நம்முடைய மன்னர் இருக்கிறாரு, நடந்து போய் அவங்க ஏதோ யஜ்ஞம் பண்ணுறாருன்னு கேள்விப்பட்டேன், வதந்தி கேள்விப்பட்டேன். அந்த யஜ்ஞத்தில் நான் போய் 4-5 மந்திரம் சொன்னேன், ஏதாவது ஒரு தட்சணை கொடுப்பாங்க, அதை வச்சு நம்ம பொழைச்சிக்கலாம். இன்றைக்கி தட்சணை இதனால இங்கே நம்ம சாப்பிட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் நீங்கள் புறப்படுங்க, காலையில் சாப்பிட்றதுக்கு இருக்குதுன்னு சொல்கிறான். ஏது அப்படின்னு கேட்குறான். நேற்று நீங்கள் கொண்டு வந்தீங்க அந்த கொள்ளு, அதை நான் சாப்பிட்டுட்டு மீதி கொஞ்சம் வச்சுருக்கிறேன், அதை நீங்கள் சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்கிறேன். இப்போ மறுபடியும் அவன் வந்து அதை சாப்பிட்டுக்கிறான். நேற்று வாங்கி வந்த பிச்சாண்டம் மீதம் இருக்கிறது, அதை சாப்பிடுகிறேன் என்றால் அந்த மனைவி. இப்போ மறுபடியும் அவன் எச்சில் தான் சாப்பிட்றான். இப்போ இது ஏன் எச்சில் இல்லை, நாம் யோசித்து பார்க்கணும். மறுபடியும் இப்போ வந்து உயிர் காப்பாற்ற வேண்டிய நிலையில் இருக்கிறான். நிறை மாத கர்ப்பிணியான மனைவியும் காப்பாற்ற நிலையில் இருக்கிறான். இன்றைக்கி நடந்து போய் அங்கே யஜ்ஞத்தில் உட்கார்ந்து சாப்பிட்ட பிறகு தான், யஜ்ஞம் முடிஞ்ச பிறகு தான் அவனுக்கு வந்து தட்சணை கிடைக்கும். அது வரைக்கும் மனைவியும் காப்பாற்ற வேண்டியிருக்கு, தன்னையும் காப்பாற்ற வேண்டியிருக்கிறது என்று இங்கே பார்க்கிறோம். உயிர் காப்ப வேண்டும் என்றால் அங்கே தர்மம் ஞாபகம் கிடையாது என்று நாம் தெரிந்து கொள்கிறோம். மன்னன் யாகம் செய்யும் இடம் அவன் அடைகிறான். அந்த யாகம் மிகப்பெரிய யாகம், 16 பேர் கொண்ட யாகம். ஒவ்வொரு வேதத்திற்கும் 4 ஹோதாக்கள் இருப்பார்கள். ஹோதா என்றால் இந்த மந்திரங்களை செய்கிற புரோகிதர்கள். அவங்களுக்கு தனித்தனி பேர் இருக்குது. 4 குழு, கிழக்கு பக்கம், மேற்கு பக்கம், வடக்கு பக்கம், தெரு பக்கமாக உட்கார்ந்து கொண்டு 4 வேதம் இருக்கிறவங்க செய்வாங்க. அவங்களுக்கு டியூட்டி இருக்கிறது. ஒருவன் சொன்ன மந்திரத்தை இன்னொருத்தன் அதை ரிப்பீட் பண்ணுவான், அவன் வேற ஒரு மாதிரி சொல்லுவான், இப்படி காமகானத்தில் பாடுவான். இப்படி இருக்கும் பொழுது உத்காதா என்ற ஒரு கூட்டம், அதில் இருக்கவங்க பிரஸ்தோதா, உத்காதா, பிரதிஹர்தா, சுப்பிரமணியா என்று 4 பேர். இன்னொரு கூட்டம் அந்த மேற்கு முகமாக இருக்கிறவங்க அத்வர்யு. அப்புறம் அவங்களுக்கு கூட்டத்தில் பேர் பிரதி பிரஸ்தாதா, நேஷ்டா, உன்னேடா. இதெல்லாம் நம்ம காதில் ஒரு முறையாக கேட்டுக்குவோம். 3வது கூட்டம் ஹோதாஸ், ருக்கு மந்திரம் செய்பவர்கள். மைத்ரா வருண, அச்சாவாக், கிராவஸ்துத் என்று 4 பேர்கள் ஹோதாவோடு சேர்ந்து. பிரம்மா என்பது இந்த அதர்வண வேதத்தை சேர்ந்தவன். அதில் இவர்கள் 4 பேர் இருப்பாங்க. பிரம்மா, பிரம்மணாச்சாஸ்மி சாம்சி, அக்னிதரா, போதா என்று இவர்களாக இருக்கிறாங்க. இவன் இந்த உஷஸ்தி போகிறான். உத்காரா என்கின்ற உத்காத்ரு என்று முதல்ல சொன்னோம் இல்லையா, அந்த கூட்டத்தை பக்கத்தில் போய் உட்கார்றான். இது வந்து சாமவேதங்கனால அந்த சாமவேதங்கிட்ட இவனுக்கு அதுதான் தெரியும், சாமவேதி. அவன் பக்கத்தில் போய் உட்காந்துக்கிறான். இது யார் இந்த புதுசால் உட்காந்துருக்கிறாரே அப்படின்னு. நீங்கள் யஜ்ஞம் பண்ணுங்கள், நானும் கூட ஒத்தாசையாக இருக்கிறேன். பரவாயில்ல, நீங்கள் எந்த சம்பளம் வாங்குறீங்களோ அதில் எனக்கு ஒரு கொஞ்சம் கொடுங்க, ராஜாவுக்கும் கொடுக்கலாம் அப்படின்ற ஒப்பந்தத்தில் உட்காந்துக்கிட்டு இந்த வேதங்களையும் அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். மந்திரம் நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த சமயத்தில் யஜ்ஞம் முடிகிற சமயத்தில் அவங்ககிட்ட ஒரு பேச்சு வருது. இந்த உபாசனையெல்லாம் வந்து அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. அந்த உபாசனையில் பேசும் பொழுது இந்த மாதிரியான
ஒரு கேள்வி சொல்கிறார். நீங்கள் வந்து உபாசனை பற்றி சொல்கிறீங்க. யார்? இந்த உஷஸ்தி சொல்கிறான். கொஞ்சம் புத்திசாலி இவன். இந்த 16 பேர்கிட்ட சொல்கிறான். நீங்கள் வந்து உபாசனையை சொல்கிறீங்க. அந்த உபாசனையின் ஆலம்பனத்தெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கிறீங்க. ஆதித்யனுங்கிறீங்க, பிராணனுங்கிறீங்க, உணவு அன்னம்னு சொல்கிறீங்க. அதுக்குண்டான தேவதை பற்றி உங்களுக்கு தெரியுமா என்ன? அப்படின்னா எங்களுக்கு தெரியாதுங்களே அப்படிங்கிறான். தெரியலன்னா உங்கள் தலை உருளும் அப்படிங்கிறார். சரி நீங்களே சொல்லிவிடுங்க அப்படின்னும்போது அவர் பதிலை சொல்லுகிறான். இவ்வாறாக இந்த உபாசனம் 3, இந்த பக்தி உபாசனம், ஆதித்ய உபாசனம், பிராண உபாசனம், அன்ன உபாசனம், இந்த உபாசனைக்கு உண்டான தேவதைகளையும் ஆலம்பனத்தையும் அவன் வந்து விளக்குகிறான். பிரஸ்தாவா உபாசனம் என்பதில் பரமேஸ்வரன் தான் தேவதை, தேவதை பரமேஸ்வரன், ஆலம்பனம் வந்து பிராணன். இவங்க பிராணனை பற்றி பேசுகிறாங்க. இது இந்த பிராணன் வச்சு நீ எந்த தேவதையை வணங்குறீங்க, எந்த தேவதை நீங்கள் வந்து வர வைக்கிறீங்கன்னா அது தெரியல. மந்திரம் மட்டும் தெரியுது, அர்த்தம் தெரியல. இது பரமேஸ்வரன் என்று விளக்குகிறார். அடுத்து உத்கீத உபாசனத்தை பற்றி அவங்க செய்கிறாங்க. அதில் ஆதித்யன் தான் தெய்வம், அது அவங்களுக்கு தெரியல. ஆனால் ஆலம்பனம் மட்டும் உத்கீதம்னு தெரியுது. 3ஆவதாக பிரதிகார உபாசனம்னு உண்டு. இங்கே தேவதை வந்து அன்னம், பிரதிகாரம் என்று சொல்லக்கூடிய அந்த பக்தி தான் ஆலம்பனமாக இருக்குது. இவங்க ஆலம்பனத்தை தெரிஞ்சு வச்சுருக்காங்க, அன்னம்னு அது தெரிஞ்சுக்கல. அந்த புரோகிதர்கள் ஆலம்பனத்தை மட்டும் தெரிந்து வைத்திருந்தனர். அவற்றின் தேவதைகளை அவள் தெரிந்திருக்கவில்லை. உஷஸ்தி அது தெரிந்து வைத்திருந்தான். அந்த இதை சொல்ல உடனே அவங்கெல்லாம் சந்தோஷம் அடைஞ்சிடறாங்க. அப்புறம் ராஜா வந்து கேட்குறாரு, இந்த யஜ்ஞத்தை செய்தவர், நீங்கள் இவங்களுக்கெல்லாம் என்னென்ன கொடுத்தீங்களோ அதே சம்பளத்தை எனக்கும் கொடுத்துருங்க அப்படின்னு அவர் பேசுகிறார். அடுத்ததாக இந்த 12, 13ஆவது அந்த உபாசனை முடிஞ்சது. 12, 13ஆவது கண்டங்களை இப்பொழுது பார்ப்போம். இதோடு நம்ம நிறைவடைவோம். இதில் எப்படி இந்த உபனிஷத் சொல்லுகிறதுன்னா கொஞ்சம் வேடிக்கையாக இருக்குது. இதெல்லாம் நடக்குமான்னா உங்களுக்கு சந்தேகமாக இருக்கலாம். இங்கே நடக்கிறது வந்து தால்பியர் என்பவன், அவனுடைய மகன் பக, அவனுடைய பேர் மைத்ரேயன். பகன்னு சொல்லலாம், மைத்ரேயன்னு சொல்லலாம். அவன் வந்து தால்பியனுடைய மகன், ஆனால் தால்பியர்னு சொல்லுவாங்க. அப்போது தல்பி என்பவனுடைய மகன் தான் தால்பியன். சரி, இவன் வந்து வேதத்தை நான் படிச்சுட்டு வரேன் அப்படின்னு வேதங்களை படிக்கிறதுக்கு போகிறானான். என்ன வேதம்லாம் இங்கே சொல்லலை, உபனிஷத் சொல்லுது. அவன் படிக்க போகிறான். அப்போது வெளியே வந்து தெருவில் ஒரு வெள்ளை நாய் ஒன்று சுற்றி மற்ற நாய்கள்லாம் இருக்குது. ஒரு வெள்ளை நாய் மற்ற நாய்களாக இருக்குது. அந்த மற்ற நாயெல்லாம் அந்த வெள்ளை நாயை பார்த்து, நமக்கு இன்றைக்கி ஒன்றுமே சாப்பிட்றதுக்கு கிடைக்கலையே, அதுக்காக ஒரு பிரார்த்தனை செய், ஒரு மந்திரத்தை சொல் அப்படின்னு சொல்லுது. அது வேத மந்திரத்தை சொல்லுதான். அந்த வேத மந்திரத்தை தான் இந்த தால்பியரின் மகன் பகன் மைத்ரேயன் கற்றுக்கிறான். இதுலேருந்து என்ன தெரியுது, நாய் வேதம் ஓதுமானலாம் சொல்லாதீங்க. எங்கிருந்து வேதம் கிடைத்தாலும் நீங்கள் கற்றுக்கணும். அது நாய் சொல்லிச்சின்லாம் பார்க்கக்கூடாது. சத்திரியன் சொல்கிறான், சூத்திரன் சொல்கிறான்லாம் பார்க்கக்கூடாது. உபனிஷத்துன்னு வந்துடுச்சுன்னு சொன்னால், ஞானம்னு வந்துடுச்சுன்னா, நீங்கள் ஞானம் தருகின்றது எந்த இடமா இருந்தாலும் அதை நமஸ்காரம் பண்ணி தெரிஞ்சுக்கணும். ஆமாம், கர்மகாண்டத்தில் இது விதி வேறு. அது இவன் பூநூல் போட்டவன் தான் சொல்லிக் கொடுக்கணும். இந்த சத்திரியன் தான் செய்யணும், தலை நரைக்காதவன் தான் அதை செய்யணும், மனைவி உடையவன் தான் செய்யணும்லாம் விதிகள் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல யாரிடமிருந்து இந்த உண்மையை தெரிந்து கொண்டாலும் அந்த உண்மைதான் முக்கியமே தவிர யார் சொன்னார்கள்ங்கிறது முக்கியம் இல்லை. இவன்லாம் உண்மை சொல்ல மாட்டான்னா சொல்லக்கூடாது. உண்மை உண்மை என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது தான் அதனுடைய அடிப்படை. அதுக்காக ஒரு வேடிக்கையாக சொல்லுது. அந்த வெள்ளை நாயை சுற்றி மற்ற நாய்கள்னு கேட்கும் பொழுது, வெள்ளை நாய் இப்போ வேண்டாம், நாளை காலை எல்லாரும் வந்து சேருங்க, நான் அந்த மந்திரத்தை சொல்லி உணவை நம்ம பிரார்த்தனை செய்வோம் என்ன. மறுநாள் நாய்கள் எல்லாம் வருது. இவனும் தால்பியன் மகன் பகனும் மைத்ரேயன்னு சொல்லக்கூடியவன் அங்கே போய் நிற்கிறான். அந்த வெள்ளை நாய் பகிஷ்பவம் என்ற ஒரு மந்திரத்தை, தோத்திரத்தை பாடுது. பாடினவுடனே அதுக்கு உணவெல்லாம் கிடைக்கும் போல் இருக்கு. அது செய்தும்போது அது வட்டமாக அந்த நாய்களெல்லாம் சுற்றி வருது. வெள்ளை நாய், அந்த வெள்ளை நாயின் வாழை வந்து பின்னாடி இருக்க நாய் பிடிச்சிக்குது வாயால், அதனுடைய வாழை வந்து இன்னொன்று பிடிச்சிக்குது. இப்படி வந்து சுற்றி வரும்போது வட்டமாக வரும். இது எப்படி இருக்குதுங்கிறது சங்கரர் சொல்கிறாரு. சில வேத மந்திரங்களை யஜ்ஞங்கள் முடிவு வரும்பொழுது, பிரார்த்தனை முடிவில் இந்த புரோகிதர்கள் சுற்றி வருவாங்களாம் அந்த யக்னிகுண்டத்தை. அவங்களுடைய வேட்டியினுடைய பின்பகுதி இருக்கும் இல்லையா, அதை வந்து பின்னாடி வரவர் பிடிச்சிக்குவார், அவருடைய வேஷ்டியை இன்னொருத்தர் பிடிச்சிக்குவார். இப்படி வந்து வருவாங்க. இதெல்லாம் குறிப்பால் உணர்த்துகின்ற சமீட்சைகளாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சங்கரர் நமக்கு உதவுகிறார். அவரெல்லாம் நமக்கு இதெல்லாம் நமக்கு புரியாது. இதன் பொருள் அன்னத்திற்கு பிரார்த்திக்கும் சரியான நேரம் உதயம். ஏனென்றால் நாளை காலையில் வா அப்படின்னு சொல்லியிருக்குது. அந்த நாய் அன்னைக்கே சொல்லலை. ஏன்
உணவுக்காக நீ பிரார்த்தனை பண்ணுறதுக்கு சரியான நேரம் காலை. மாலையிலலாம் பிரார்த்தனை பண்ணக்கூடாது. எனக்கு சாப்பாடு வேணும்னு சொல்லி காலையிலேயே கேட்கணும், உதிப்பதுக்கு முன்பு கேட்கணும். ஏன் அப்படின்னா சங்கரர் சொல்கிறாரு, சூரிய பகவானின் பெயர் வாஜி, அவனுக்கு வாஜின்னு பேர். ஏன்னா உணவுக்கு பேர் வாஜம், உணவை தருபவன்றால் அவன் பேர் வாஜி. இந்த வாஜம் என்ற உணவு எப்படி சூரியன் தருகிறது? உண்மையிலே சூரியன் இல்லைனா இந்த பூமியில் யாருக்கும் உணவே கிடைக்காது. சூரிய ஒளியால் தாவரங்களெல்லாம் ஒளிச்சேர்க்கை செய்து பழங்களையும் இலைகளையும் கீரைகளையும் மூலிகைகளையும் கிழங்குகளையும் காய்களையும் கனிகளையும் தானியங்களையும் நம்ம உற்பத்தி பண்ணுறது பார்க்குறோம். அதை உண்டு தான் இந்த உலகத்தில் இருக்க எல்லா உயிரினங்களும் பிழைக்கின்றன. இப்போ சூரிய ஒளி தான் தாவரங்களாகிறது. சொல்லப்போனால் சூரிய ஒளி தான் தாவரமே. ஒருவர் இந்த ஆராய்ச்சி பண்ணார். ஒரு விதையை கொண்டு போய் ஒரு மண் தொட்டியில் போடுறாரு. அந்த மண் தொட்டியில் இருக்கிற மண்ணுடைய எடை 1 கிலோ. ஒரு சின்ன தொட்டி. செடி வளர்ந்துடுச்சு. நல்லா ஒரு இடுப்பளவு வளர்ந்த பிறகு இப்போ அந்த தொட்டி எடை போட்டு பார்க்குறாரு. தொட்டியினுடைய மண் வந்து எவ்வளோ சொன்னேன்? 1 கிலோன்னு சொன்னேன். இப்போது அது 2 கிலோ இருக்குது. மண்ணுடைய எடை அப்படியே தான் இருக்குது. செடியெல்லாம் பிடிக்கிட்டார். இப்போ எடை போட்டு பாரு, அதே 1 கிலோ இருக்குது. மண்ணுலேருந்து என்ன தான் எடுத்தது இது? இப்போ இந்த புதுசாக 1 கிலோ எங்கேருந்து முளைச்சிது? மண் தொட்டியில் விதையை போட்டார். 1 கிலோ மண் அப்படியே இருக்குது. ஆனால் 1 கிலோ செடி எங்கே வளர்ந்துருக்குது? இந்த 1 கிலோ எங்கேருந்து மண்ணிலேருந்து உண்டாச்சுன்னா மண்ணில் குறைஞ்சிருக்கணும் இல்லை? பூர்ணமத பூர்ணமிதம், பூர்ணத்திலேருந்து பூர்ணம் உதைக்குது. எங்கேருந்து வந்தது அப்படின்னு வேன் ஹோஃப் அப்படிங்கிற ஒரு விஞ்ஞானி தலையை பிடிச்சிக்கிறாரு. இந்த செடிகளெல்லாம் மண்ணையே, இந்த பூமியில் எத்தனையோ முறை நெல் விளையுது, எவ்வளோ கரும்பு வருது, மண் குறைஞ்சா மாதிரியே தெரியலையே. டன் டன்னாக எடுக்கிறோம். ஆனால் அந்த மண் 1 டன் கூட குறையவே இல்லையே, ஒரு பருக்கு கூட குறையலையே. எங்கேருந்து வருதுன்னா சூரிய ஒளி தான் தாவரமாக ஒளி இருக்கிறது. ஒளியை பொருளாக மாற்றுது. அதுக்கு வேண்டியது காற்றுல இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு, காற்று தான். தண்ணீர், அப்புறம் அது தண்ணீர் இருக்கிற ஆக்சிஜன். தண்ணீரும் கார்பன் டை ஆக்சைடும் தான் அதுக்கு தேவை. சூரிய ஒளி வைத்து கொண்டு உணவை அது உண்டாக்கி கொள்கிறது. யாரிடம் பிச்சை எடுக்கிறதே கிடையாது இந்த செடி கொடிகள். மண்ணுக்கிட்ட கூட பிச்சை எடுக்கிறது இல்லை. மண் என்கிட்டலாம் நிற்கிறதுக்கு இடம் கிடையாது, நீ போனால் தண்ணியிலே வளர்ந்துக்கிறேன்னு தண்ணியிலே மிதந்து வளர்ந்துக்குது. எவ்வளோ செடிகள், தாமரை வளருது. சில இலைகளெல்லாம் வந்து மிதக்கிறத பார்க்குறோம். ஆகாச தாமரையெல்லாம் படிச்சிருக்கிறோம், குளத்துலலாம் இருக்குது. இப்போது வாஜி என்பவன் யாருன்னா உணவு, உலகத்திற்கெல்லாம் உணவு தருகின்ற, தாவரங்களுக்கு உணவை தருகின்றவன் சூரியன் என்பதனால அவன் பேர் வாஜி. அவன் தான் உணவை தருபவன் என்பதனால அவன் உதிக்கின்ற நேரத்தில் அவனை பிரார்த்தனை செய்வனுங்கிறது இந்த உபாசனை நம்ம தெரிந்து கொள்கிறோம். இவ்வாறு ஒருத்தன் உபாசனை செய்யணும். இப்போ நம்ம பேசியதே ஒரு உபாசனை தான். நாம் அந்த ஆதித்தனை மனதார புகழ்கிறோம், உணவுக்காக அவனுக்கு நன்றி செலுத்துகிறோம், நினைத்து பார்க்கிறோம். இது ஒரு புண்ணியத்தை உண்டாகிறது. இவ்வாறு செய்வதே வாழ்நாள் முழுக்க உணவு பற்றாக்குறை இல்லாமல் ஒரு வாழ்வான் என்பது இந்த பக்தியிலிருந்து, இந்த உபாசனை நம்ம தெரிய வருகிறது. அதர்வயு முதலான வேள்வி ஆற்றுபவர் எஜமானர் வட்டமாக ஒரு வேட்டியை பற்றி கொண்டு சுற்றுவார்கள். அங்கே ஹிம் என்று நாய்கள் ஓதுகின்றன. இந்த சுற்றி வர நாய்கள்லாம் ஹிம் என்று ஒரு சப்தத்தை போடுது. இந்த சப்தம் வந்து அர்த்தம் இல்லை. ஹும், பட், ஸ்வாஹா, இஹ, அத அப்படின்லாம் சவுண்டு வரும். இந்த சவுண்டுகள்லாம் எந்த விதமான பொருளும் கிடையாது. ஆனால் ஜபம் செய்வதற்கும் புண்ணியத்தை உண்டு பண்ணுவதற்கும் அது சக்தி வாய்ந்தது என்று பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இவ்வாறு 12 கண்டங்களை பார்த்தோம். 13வது கண்டம் இப்பொழுது பார்க்கிறோம். ஸ்தோபம் எனப்படும் ஒலிகள். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஹும், அதஹ, ஹாவு, ஹாயி, ஹும், பட், ஸ்வாஹா. இப்போ ஹிம் அப்படின்ற வார்த்தையெல்லாம் வருது. சில இடங்களில் க்ளீம், க்ளம், ரம், யம், ஹம் என்று கூட ஆதார சக்கரங்களுக்கு ஒலியை தருவார்கள். இது பேர் ஸ்தோபம்னு பேர். ஸ்தோபம் என்றால் அர்த்தமில்லாத ஒலிகள் என்று பேர். பொருளற்றவையாக இருந்தாலும் கூட இந்த ஒலிகளை ஒருத்தன் தியானிக்கலாம். ஹா என்றால் உலகம்,
ஆயி என்றால் வாயு, அத என்றால் சந்திரன், இக என்பதை ஆத்மாவாக நீங்கள் வைத்து வணங்கலாம். இப்போ தான் பொருள் இல்லைங்கிறீங்க. இப்போ இந்த பொருள் எங்கேருந்து வந்ததுன்னா நீங்கள் எந்த பொருளை வேணால் கொடுத்துக்கலாம். ஒரு சப்தத்தை உண்டாக்கிக்கிட்டு நீயே ஒரு பொருளை அது கொடுத்துக்கணும். அந்த பொருளை அந்த சப்தத்தோடு இணைக்கணும். சில சினிமாலாம் காட்டுவாங்க இல்லையா, ஓம் சுக்லாம்பிரதமா என்னது, ஓம் ஓம் க்ளீம் க்ளம் காளி அப்படின்னு சொல்லுவான். ஏதோ ஒரு மந்திரம் சொல்லுவாங்க இல்லையா சினிமாவில், எனக்கு மறந்து போச்சு. ஓ மந்திர காளியா, சூ மந்திர காளி. இப்போ சூ என்ற சப்தத்தை காளியோடு சம்பந்தப்படுத்தி வச்சிருக்கிறான். அவன் உபாசனை ஒரு முறை இல்லை, பல லட்சம் முறை இந்த சப்தங்களை உண்டாக்கி அந்த ஆலம்பனம், இந்த சப்தம்தான் ஆலம்பனம். தேவதை ஒரு குறிப்பிட்டது. இனிமேல் அந்த தேவதை இந்த சப்தம் கொடுத்தா வந்துடும். பாருங்கள், ஒரு நாய்க்கு குழந்தையிலேருந்து டாட் அப்படின்னு பேர் வைக்கிறோம். டாட் டாட், ஏன்னா உடம்பெல்லாம் டாட் இருக்கிறதுனால 10 தடவை கொட்டோன்னே அந்த டாட்னு கொட்டோன்னு நாய் வருது இல்லையா? எப்படி அதுக்கு என்ன இது, தனக்கும் இந்த டாட்டுங்கிற சப்தத்துக்கும் ஒரு கனெக்ஷனுக்கு தெரியுது. இது போல் அத்தக ஹாவு ஈகி எந்த சப்தம் வேணால் நீங்கள் பயன்படுத்திங்க, அந்த சப்தம் உங்களுக்காக கொடுக்கப்பட்டது. அது உங்களுக்கு காதில் ஓதப்பட்ட மந்திரமாக எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த மந்திரத்தை நீங்கள் விரும்புகின்ற ஒரு பொருளை தருகின்ற தேவதையாக நீங்கள் கற்பனை பண்ணிக்கொள்ள வேண்டும். அந்த மந்திரத்தை சொல்லி அந்த தேவதையை மனதில் நினைத்து அதுக்கு பிரார்த்தனை செய்து அவங்களுக்கு என்னென்ன கொடுக்கணுமோ, அவங்களுக்கு அன்னம் கொடுக்கணும் இல்லையா, பலி, அந்த பலியை தரணும். அந்த பலியை தந்துவிட்டு இந்த சப்தத்தை எவன் ஒருவன் பல லட்சம் முறை செல்கிறானோ அந்த தேவதை அந்த சப்தத்திற்கு அவனுக்கு அடங்கிவிடும். அதனால தான் மந்திரத்தில் கையில் தண்ணி எடுத்து சூ மந்திர காளி அப்படின்னு போட்டோம்னா அது நடக்குது. மனுஷன் கற்பாம்பூச்சி ஆகிடுவான், அல்லது பாம்பாகிடுவான், பறவையாக மாறிடுவான். இதெல்லாம் உண்மை தான். இது தயவுசெய்து யாரும் முயற்சி பண்ணாதீங்க. இதுக்கு விரதம் இருக்கணும், மனதை கட்டுப்படுத்தணும், நீண்ட காலம் அந்த தேவதையோடு நாம் பக்தி பூர்வமாக இருக்கணும். சும்மா விளையாட்டாக செய்வதில்லை. பொருளற்ற ஒலிகளுக்கு நாமே பொருளை தந்து செய்கிறோம். இங்கே உதாரணமாக ஹா என்பதை உலகமாகவும், ஹாயி என்பதை வாயுவாகவும், அத என்பதை சந்திரனாகவும், இக என்பதை ஆத்மாவாகவும் நாம் நினைத்து உபாசனை செய்யலாம். 13வது ஸ்தோபம், இந்த மாதிரி நிறைய ஸ்தோபம் இருக்குது. 13வது ஸ்தோபத்துக்கு பேர் ஹூம். இந்த ஹூம் என்பது 13 ஸ்தோபங்கள் 13 இருக்குது. அதில் கடைசி ஸ்தோபம் ஹூம். நாம் கூட சில சமயம் ஹூம் என்று நாம் ரெஸ்ட் எடுக்கும்போது சொல்கிறோம். பலமான பொருளை தூக்கும்போதும் ஹூம் கொட்டு தூங்கிறது பார்க்குறோம். ஒரு முறை என்னுடைய குருநாதரோடு நான் இருந்த காலத்தில் குருபரானந்த சுவாமின்னு ஒருத்தர் இருந்தார். நம்ம வேதாந்தம் சொல்லக்கூடிய குருபரானந்த சுவாமி இல்லை, இவர் வேறு ஒருத்தர். கோயம்புத்தூரில் இருகூர் என்ற இடத்துல, தப்போவனம் என்ற இடத்துல அவர் வாழ்ந்து வந்தார். அவர் வாசி யோகத்தை கற்றுக் கொடுத்தார். அப்போ வாசி யோகத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக அவர்கிட்ட போகிறது வழக்கம். அவர் ஒரு முறை அவருடைய தபோவனத்து கட்டடத்து மேலே நடந்து போகும்போது தவறி கீழே வந்துடுறார். அவரே பெயிண்ட் பூசுவார், சுண்ணாம்பெல்லாம் பூசுவார். அவரே தனக்கு தானே எல்லாம் செய்கிறவர். ஒரு வயதானவர். தோள்பட்டை எலும்பு உடஞ்சிடுது. அப்புறம் மருத்துவமனை கொண்டு போய் எக்ஸ்ரே பார்த்தாங்க, அது மாதிரி உடஞ்சி போயிடுச்சுங்க, ஜாயின் பண்ணணும்னு. அதெல்லாம் நல்லா போய்டும், நான் என்ன விடுங்கன்னு சொல்லி வந்துடுறாரு வீட்டுக்கு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு கையை அங்கே தொட்டு வச்சுட்டு ஹூம்னு ஒரு மந்திரம் தான் சொன்னார். அதுக்கப்புறம் அவர் வாட்ட சாட்டமாக நடந்து போகிறத பார்த்ததா என்னுடைய குருநாதர் சொன்னார். என்னை சொல்லி இது மாதிரி நான் குருபானந்தரை நம்ம அன்றைக்கி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனோம், எலும்பு முறிஞ்சிடுச்சின்னு. மறுநாள் கை வீசிட்டு நடக்கிறாரு. என்ன சாமி அப்படின்னு கேட்டேன். ஹும்னு சொன்ன முடிஞ்சுதுடா அப்படின்னு சொன்னார். என்ன இப்படி அவர் அப்போ ஹும் என்பதை எத்தனை முறை செய்து அந்த தேவதையை வணங்கியிருப்பார்னு பாருங்கள். இவ்வாறு அந்த ஹூம் என்ற சப்தத்துக்கு சில தேவதைகள், அவருக்கு குறிப்பிட்ட தேவதை, நீங்கள் சொன்னால் வராது, அவருக்கு தான் வரும். அந்த மனம் அங்கேருந்து சம்பந்தப்பட்டிருக்கிறது. இப்படி பல வகையான ஒலிகளை நாம் தியானிக்க வேண்டும் என்று இந்த 13வது கண்டம் நிறைவடைகிறது. நாம் இத்துடன் முதல் அத்தியாயத்தை நிறைவு செய்கிறோம். 2வது அத்தியாயத்தை அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஓம் சாந்தோக்கிய உபனிஷத் அத்தியாயம் 2. இதில் மொத்தம் 8 அத்தியாயங்கள் இருக்கின்றன. நாம் 2வது அத்தியாயத்தில் இருக்கிறோம். இந்த அத்தியாயத்தில் 24 கண்டங்கள், அதாவது பகுதிகள் இருக்கின்றன.
24 கண்டங்களையும் நான் சுருக்கமாக இப்பொழுது பார்ப்போம். அதன் விளக்கத்தையும் நாம் தொகுத்து உங்களுக்கு வழங்கி விடுகிறேன். இப்படி நாம் ஒவ்வொரு கண்டம் தனித்தனியாக பார்ப்பதற்கு போதிய நேரம் நமக்கு இல்லை என்பதனால் அதனுடைய சுருக்கத்தை மட்டும் பார்ப்போம். இந்த 2ஆம் அத்தியாயத்தின் சாரம் இங்கே தருகிறேன். பிறகு இந்த சாராம்சத்தை கொஞ்சம் விளக்கி நாம் பார்ப்போம். 24 கண்டங்களை நாம் என்னென்ன இருக்கிறது என்று பார்த்தோம் என்றால், இந்த 10-11 கண்டம் இல்லை, இது 24 கண்டங்கள் தான். இது எங்கேயோ அது நமக்கு தேவையில்லாமல் இங்கே இந்த வார்த்தையை நுழைஞ்சிடுச்சு. இங்கே நாம் பார்க்க போவது சாம மந்திரங்கள். இது சாம வேதத்தை கூடிய உபனிஷத்து சாம மந்திரங்கள் தான். அதையே ஒரு அடையாளமாக சப்தம், நாம் ஹூம் க்ளீம் அப்படின்னு பட் என்ற சொன்னோம்னா சில மந்திரங்களையே நாம் கூட ஆலம்பனமாக பயன்படுத்தி கொள்ளலாம், குறியீடுகளாக. அந்த சாம மந்திரங்கள் தான் இப்போ நமக்கு ஆலம்பனம். அதுக்குரிய தேவதை என்ன என்று நம்ம பிறகு பார்ப்போம். இந்த சாம மந்திரங்கள் 2 வகை. பஞ்சபக்திகள் என்று ஒன்று, சப்த பக்திகள் என்று இன்னொன்று. பஞ்சம் என்றால் 5, சப்தம் என்றால் 7. அந்த மந்திரங்களில் பக்திகள்னால் அந்த பக்கம் அந்த சப்தங்கள் 5-5ஆக வந்தால் அது பஞ்சபக்தி, 7-7ஆக வந்தால் சப்த பக்தி. இங்கு யூபம் என்பது சங்கரர் சொல்கிறார், ஒரு யஜ்ஞம் செய்வதற்கு, நாளைக்கு யஜ்ஞம் செய்ய போகிறவங்கன்னா அதுக்கு முன்னாடி யூபம்னு ஒன்று இருக்கும். அது ஒரு பளபளப்பான தேக்கு மரத்தில், அது கருங்காலி மரத்தில் செய்யப்பட்ட ஒரு தூண். அதுக்கு பூஜையெல்லாம் செய்வாங்க. பூஜை செய்து அதுக்கு பட்டை விபூதி எல்லாம் போட்டு அதுக்கு குங்குமெல்லாம் வைத்து மலர்களை சூடி பூஜை செய்த பிறகு அதை கொண்டு நடுவார்கள். அது நட்ட பிறகு இது கால்கோள் திருவிழா மாதிரி. கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி, திருமணத்துக்கு முன்னாடி கூட பந்தக்கால் நடுவது என்று சொல்வார்கள். அதுக்கு அந்த மண்டபத்திற்கு முன்னாடி பந்தல் காலை நடுவார்கள், அல்லது வீட்டின் முன்னாடி நடுவார்கள். இந்த பந்தல் காலை நடுவது வழக்கம் யஜ்ஞங்களுக்கு யூபம் என்ற இந்த ஸ்தூனிலிருந்து வருகிறது. அதை ஒரு அடையாளமாக வைத்து பரமேஸ்வர பூஜையை அதை செய்துவிட்டு பிறகுதான் இந்த யஜ்ஞங்களை செய்வது வழக்கம். அதுக்கு யூபம் என்று பெயர். அது வரைக்கும் அது வீட்டில் எங்கேயாவது மூலையில் கிடக்கும். நாளைக்கு யஜ்ஞம்னு சொன்ன உடனே அதுக்கு குளிப்பாட்டி பளபளப்பாக்கி இந்த அலங்காரம் செய்வார்கள். இங்கே சாம மந்திரத்தை யூபம் மாதிரி ஒரு அடையாளமாக வைத்து இங்கே நாம் எப்படி நாம் தியானம் செய்வது என்று சொல்லப்படுகிறது. இங்கே சாம மந்திரத்திற்கு சாது என்றும் பெயர் தரப்பட்டிருக்கிறது. சாது என்றால் முரண் இல்லாத அமைதி. மனதிலே முரண்பாடுகள் தோன்றாமல் ஒரு அமைதி இருக்க வேண்டும். அந்த அமைதி இருந்தால் அவன் பெயர் சாது என்று பெயர். இந்த அத்தியாயத்தில் இருக்கின்ற 24 கண்டங்களிலே 2வது கண்டம் முதல் 7வது கண்டம் வரை 2, 3, 4, 5, 6, 7 மற்றும் 11 முதல் 21 வரை 10 கண்டங்கள். நடுவில் இப்போ இங்கே 8, 9, 10 தவிர 7 முதல் 21 வரை 8, 9, 10 தவிர அத்தனையுமே பஞ்சபக்தி மந்திரங்கள். அதை பற்றிய ஆலம்பனமும் அது பற்றிய தேவதவாயும் அந்த மந்திரத்தை இந்த தியானத்தை செய்வதற்குள்ள நிபந்தனைகள் என்ன, சில நிபந்தனைகள் சொல்லியிருக்குது. அப்புறம் பலன் என்ன, இதெல்லாம் நம்ம சுருக்கமாக பார்ப்போம். கண்டம் 8, 9, 10 வரை சப்தபக்தி 7-7ஆக வருகின்ற மந்திரங்கள். இங்கே ஆலம்பனமும் 7ஆக இருக்கும், தேவதைகளும் 7ஆக இருக்கும். இதெல்லாம் நம்ம பார்ப்போம். கடைசி இருக்கக்கூடிய 22வது, 23வது, 24வது கண்டங்கள் எப்படிப்பட்டவை என்று பார்ப்போம். 22வது கண்டம் சாம வேதத்தை ஓதுகின்ற முறை, எப்படி வேதத்தை ஓதுவதுங்கிற ஒரு முறையை சொல்லித்தரும். 23 ஆசிரமங்கள் பற்றிய ஒரு விதிமுறைகளை சொல்லும். 24 சவணச் சடங்கு என்று ஒரு சடங்கை பற்றி அது சொல்லுகிறது. இதையெல்லாம் நாம் இந்த 2வது அத்தியாயத்தில் பார்ப்போம். இதுதான் இந்த சுருக்கம். இங்கே அதை என்ன செய்வோம்ங்கிறத பார்க்க போகிறோம். இயற்கை நீதிகள் 5-5ஆக பிரித்து பஞ்சபக்தி உபாசனம் இருக்கும். 5-5ஆக என்றால் உதாரணமாக மழை, மேகம், நீர் ஊற்று, சமுத்திரம், நதி என்று 5ஆக பிரிச்சுக்கலாம். 5மே நீர் தான். இந்த நீர் என்ற ஒன்றை மழையாகவும், ஈரம் மிகுந்த மேகமாகவும், நீர் ஊற்றாகவும், சமுத்திரமாகவும், நதியாகவும் பார்த்து
இந்த 5 பக்தி உடைய சாம மந்திரத்தை இந்த 5 இயற்கை நீதிகளாக ஒப்பிட்டு பார்த்து தியானம் செய்கின்ற முறை, அது பஞ்சபக்தி தியானம். இதையே 7ஆகவும் பிரிக்கலாம். 7ஆக சேர்க்கும்போது இன்னும் 2 இதில் சேர்த்துக்கிட்டு தியானம் செய்கின்ற முறை இங்கே சொல்லப்படுகிறது. அதே போல் 5 பருவங்கள், கோடைக்காலம், வசந்த காலம், மழைக்காலம், பனிக்காலம், முன்பனிக்காலம், இவ்வாறென்று பனிக்காலம் 5 பருவங்களையும் உபாசனை செய்யலாம். மிருகங்களையும் பண்ணலாம். பறவைகள், ஊர்வன, பசு வர்க்கங்கள், கடைசியில் மனிதன், இப்படி 5 விதமான மிருகங்களையும் நான் உபாசனை செய்கின்றது. இப்படி இயற்கைகளை எல்லாம் சொல்கிறதுனால இந்த கண்டம் 24 கண்டங்களாக விரிந்திருக்கிறது. அதில் நம்ம 5 7ஆகவும் பார்ப்போம். சுருக்கமாக பார்த்து விடுவோம். ஒவ்வொரு உபாசனைக்கும் ஒரு நிபந்தனை இருக்கும். நெருப்பின் முன்பு எச்சில் துப்பக்கூடாது, நெருப்பின் முன்பு கை கழுவக்கூடாது, அக்னி எரிந்து கொண்டிருக்கும்போது அங்கே எச்சில் துப்புற காரியம்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சில கண்டிஷன் இருக்கும். உணவை நம்ம அவமானப்படுத்தக்கூடாது என்று நிபந்தனைகள் சொல்லப்படும். அப்புறம் அந்த பலனும் சொல்லப்படும். இவ்வாறு பலவிதமான உபாசனைகள் இருக்கும். 23வது கண்டத்திற்கு தர்மத்தை பற்றி, ஆசிரமத்தை பற்றி இது இருக்கும். அது சங்கரர் ஒரு பெரிய ஒரு விளக்கத்தை தருகிறார். அவர் சுருக்கமாக தருகிறார், கொஞ்சம் நம்ம விரிவாக நம்ம பார்ப்போம். ஆனந்தகிரி போன்றவர்கள் இதெல்லாம் நம்ம விளக்கம் கொடுத்திருப்பதனால சங்கர பாஷ்யத்தை புரிந்து கொண்டு அதனுடைய சாராம்சத்தை நாம் இப்போது தருகிறேன். தர்ம விசாரத்தை நாம் சுருக்கமாக பார்ப்போம். இந்த அத்தியாயத்தில் இதுதான் முக்கியமானது. தர்மங்கள் என்றால் கர்மங்கள். கர்மங்கள் என்பது நீ செய்வது. தர்மம் என்பது அந்த கர்மங்களால் வருகின்ற பலன்கள். இப்போ தர்மம் என்பதை பாவ புண்ணியம்னு பிரிக்கலாம். கர்மம் என்பதை நல்வினை தீவினை என்று பிரிக்கலாம். அப்போ நீ செய்வதெல்லாம் நல்லதாகவும் இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம். அது கர்மம். அதனுடைய விளைவு தர்மம். அது எப்படி இருக்கும்? பாபமாகவும் இருக்கலாம், புண்ணியமாகவும் இருக்கலாம். இப்போ பாப புண்ணியம் என்பதை நன்மை தீமை என்று பிரிக்கலாம். இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? செய்யும் பொழுது கர்மம், செய்துவிட்டால் தர்மம். செய்யும் வரை விதி, மதி, செய்துவிட்டால் விதி. விதியாக இருப்பது தர்மம், பாவ புண்ணியம். மதியாக இருப்பது உன்னுடைய கர்மம். நல்வினை செய்யலாமா, தீவினை செய்யலாமா, உன்னுடைய சாய்ஸ். இப்படி இருக்கிறது. இப்போது இந்த தர்மம் அல்லது கர்மம் எப்படிப்பட்டது என்று இங்கே சங்கரர் சொல்லுகிறார். நல்ல முறையிலே இந்த கர்மங்களை செய்து வந்தால், அந்தந்த ஆசிரமத்துக்கு வேண்டிய தர்மங்களை கரெக்டாக செய்து வந்தால் ஒருவன் கிரமமுக்தி அடைகிறான். இந்த கர்மத்தை எல்லாம் துறந்துவிட்டு, கர்ம பலனையும் துறந்துவிட்டு, கர்மம் ரெண்டையுமே விட்டுவிட்டால், கர்மத்தையும் தர்மத்தையும் விட்டுவிட்டால் அவனை சன்னியாசி என்று சொல்கிறோம். அவனுக்கு என்ன கிடைக்கும்னா, அவன் விதேக முக்தி அடைகிறான். ஒருவன் கிரமமுக்தி அடைகிறான், ஒருத்தன் விதேக முக்தி அடைகிறான். கிரமமுக்தியை செய்வதற்கு கர்மமும் தர்மமும் தேவை. விதேக முக்தி அடைவதற்கு ஞானம் மட்டும் போதும். அப்போ இந்த முக்தியில் 2 சொல்கிறீங்களே என்ன? கிரம முக்தி என்றால் இந்த பூ உலகத்தை விட்டு வானுலகம் சென்று அங்கே 6வது 5வது 6வது என்ற நிலைகளெல்லாம் கடந்து, ஒவ்வொன்றிலும் 10 உலகங்கள் இருக்கும். அதையெல்லாம் நம்ம படிப்படியாக கடந்து 7வது உலகமாக சத்தியலோகம் அல்லது பிரம்மலோகத்தை ஒருவன் அடைகிறான். அங்கே அடைந்து நீண்ட காலம் பிரம்மனோடு வாழ்கிறான். பிரம்மாவுக்கும் முடிவு காலம் வரும் கல்பத்தின் முடிவிலே. அப்பொழுது இந்த ஜீவனுக்கும் முடிவு வரும். அந்த சமயத்திலே அவன் பிரம்மமாக ஆகிறான். அது கிரம முக்தி, படிக்கிரமமாக செல்கின்ற முக்தி. ஞானமோ கர்ம தர்மங்களுக்கு அப்பாற்பட்டதாக உடனடியாக தன்னை பிரம்மம் என்றே அறிந்து கொள்கின்றது. அது விதேக முக்தி. தேகத்தை இப்பொழுதே விட்டுவிட்டு நாம் பிரம்மமாக ஆகிவிடுவது விதேக முக்தி. சங்கரர் சொல்கிறார், ஜீவன் முக்தி விதேக முக்தி என்று 2 சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலே ஞானம் வந்த பிறகு அவன் உடல் நான் அல்ல, சூக்ஷ்ம சரீரம் நான் அல்ல என்று அறிந்து கொள்வதே முக்தி தான். அது விதேக முக்தி என்று தான் சொல்கிறார். இவன் சாக கூட வேண்டியதில்லை, சாவு கூட காத்திருக்க வேண்டியதில்லை. இப்பொழுதே இக்கணமே அவன் பிரம்மமாக இருக்கிறான் என்று சொல்கிறார். இந்த கர்மம் அல்லது தர்மத்தை 4 வர்ணத்தாரும் செய்யணும். 4 வர்ணத்தார்னால் மனிதர்கள் 4ஆக இருக்கிறார்கள். பிராமண, சத்திரியன், வைசியன், சூத்திரன். இப்படியெல்லாம் இல்லை சார் அப்படின்னு சொன்னாலும், இல்லாவிட்டாலும் அவர்கள் இருக்கிறார்கள். நீங்கள் ஆராய்ச்சி செய்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் கற்றலும் கற்பித்தலும் ஓதுதலும் செய்கிறார்களோ அவர்களெல்லாம் பிராமணர்கள் தான்.
அவங்க பிறப்பில் எந்த குலத்தில் வேணால் பிறந்திருக்கலாம். அவன் சூத்திரனாக நீங்கள் சொல்லலாம் பிறவில. ஆனால் என்ன தொழில் செய்கிறான்? அவன் டீச்சிங் செய்கிறானா? அவன் ஆச்சாரியனா? கல்லூரி ஆசிரியனா? பள்ளிக்கூட ஆசிரியனா? அல்லது வேறு பாலிடெக்னிக் சொல்லிக் கொடுக்குறானா? அல்லது வேறு ஏதாவது யோகா சொல்லிக் கொடுக்குற டீச்சரா? எதுவாக இருந்தாலும் அவன் பிராமணன். எவன் ஒருவன் பாதுகாப்பு தொழில் இருக்கிறானோ, அவன் கலெக்டர் உத்தியோகமோ குமாஸ்தா உத்தியோகமோ அல்லது குமாஸ்தால அதிகாரியாக இருக்கிறானோ, போலீஸாக இருக்கிறானோ, ஐபிஎஸ் இருக்கிறானோ, காவலனாக இருக்கிறானோ, எந்த காவல் வேலை செய்தால், நிர்வாகத்தை செய்தால் அவன் சத்திரியன். அவன் எங்கே பிறந்தாங்களாம் முக்கியம். பல இடங்களில் இப்போ பிராமணர்கள் தான் சத்திரியர்கள் வேலையை செய்துகிட்டு இருக்கிறாங்க. சில இடத்துல சத்திரியர்கள் தான் பிராமணன் செய்ய வேண்டிய ஓதுதல் வேலையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். மூன்றாவது வர்ணத்தார் வைசியர்கள். அவர்கள் எந்த குலத்தில் வேணால் பிறந்திருக்கலாம். அவர் வியாபாரம் செய்கிறான், மெஸ் வச்சு நடத்துகிறாங்க. சில இடத்துலலாம் இந்த உணவு பண்டை விற்கிறவங்களே பிராமணர்களாக இருக்கிறார்கள். பெரிய பெரிய ஸ்வீட் ஸ்டால் வச்சுருக்கிறவங்க அவங்க பிராமணர்கள் தான். இப்போ அவங்க பிராமண தொழிலை செய்யலை, வைசிய தொழில் தான் செய்துட்ருக்கிறாங்க. அதனால் பிறவி இப்போ முக்கியம் இல்லை, தொழில் தான் முக்கியம். மனிதன் எப்படி இருந்தாலும் ஒரு காலத்தில் பிறப்புக்கு ஏற்றது போல் வர்ணம் இருந்தது. இப்பொழுது பிறப்பு எப்படி இருந்தாலும் அவருடைய தொழிலுக்கு ஏற்றது போல் வர்ணம் அடைகிறது. அதுதான் பகவான் சொல்கிறார், குண கர்மத்துக்கு ஏற்றபடி நான் வர்ணங்களை பிரித்திருக்கிறேன்னு தான் சொன்னாரே தவிர பிறப்பினால்னு சொல்லவே இல்லை. நாம் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு கடவுளை திட்டக்கூடாது. அவர் படைக்கவே இல்லை, ஜீவர்கள் படைக்கப்படாதவர்கள். அவர் எப்படி வர்ணத்தை படைச்சிருப்பார்? ஜீவனை படைத்தார், ஜீவன் வர்ணத்தை படைத்தான். வர்ணம் என்பது என்ன? அவன் தொழில். குண கர்ம விபாகம்னு சொல்கிறார், பிறப்பினால் அல்ல. இதை புரிஞ்சுக்குங்க. இப்போது வைசியனாக இருப்பவன் யாரெல்லாம் உற்பத்தி செய்கிறார்களோ, துணி உற்பத்தி, உணவு உற்பத்தி, எந்த உற்பத்தி செய்தாலும் அவன் வைசியன்தான். சூத்திரன் என்பவன் மாத சம்பளத்துக்கு வேலை செய்கிறவன்லாம் சூத்திரன் தான். ஆசிரியர் வேலை கூட மாத சம்பளத்து தான் வேலை செய்கிறான், அவன் சூத்திரன் தான். கூலிக்கு வேலை செய்பவன் சூத்திரன். அது மாத சம்பளமாக இருந்தானே, தினக்கூலியாக இருந்தானே, வாரக்கூலியாக இருந்தாலே, வருஷத்துக்கு கூட இப்போ கூலி சொல்கிறாங்க. அவன் 1K சம்பாதிக்கிறான் ஒரு வருஷத்துக்கு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. திருமணத்தில் பையன் பார்க்கும்போது எவ்வளோங்கன்னா வருஷத்துக்கு 1 CO என்ன சொல்கிறாங்க. சீனா குரோர் போல இருக்குது, 1 Cங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படியெல்லாம் இந்த காலத்தில் இருப்பதை பார்க்குறோம். எப்படிப்பட்ட வர்ணமாக இருந்தாலும் எல்லாருக்குமே 4 ஆசிரமங்கள் உண்டு. ஆசிரமம் என்றால் பருவம். படிக்கும் பருவம் பிரம்மச்சாரிய பருவம். படிப்பு முடிந்தவுடனே கல்யாணம் செய்துகிறது, தொழில் சரியோ இல்லையா அது வேண்டாம், முக்கியம் இல்லை. கல்யாணம் செய்து குடும்பங்களை நடத்தி தர்ம கர்ம காரியங்களை செய்து கொண்டிருந்தால் அவனை கிரகஸ்த ஆச்சாரியம், அந்த கிரகஸ்த பருவம் என்று சொல்கிறோம். பிரம்மச்சாரியம், கிரகஸ்தாச்சாரம். மூன்றாவது அவன் குழந்தைகளை பெற்று திருமணங்களை செய்து பேர குழந்தைகளை பார்க்கின்ற வயது வானப்பிரஸ்த ஆசிரமம். அந்த ஆசிரமம் என்றால் பருவத்திலே அவன் குடும்பத்தோடும் இருந்து கொண்டு தனியாகவும் பிரிந்து வாழ்கின்ற நிலை, இது தியான நிலை, பிரார்த்தனை செய்கின்ற நிலை. கடைசியாக இருக்கிறது சந்நியாசம் என்று பெயர். இந்த சந்நியாசத்தில் படிப்புக்காக சந்நியாசம், படித்து முடித்துவிட்ட சந்நியாசம். இந்த சன்னியாசியை 4வது பருவம்னு சொல்ல முடியாது. ஏனென்றால் சங்கரர் போன்றவங்கெல்லாம் பிரம்மச்சாரி பருவத்தில் சன்னியாசி ஆகிட்டாங்க. சில பேர் குடும்பஸ்தனாக இருந்து சன்னியாசி ஆகியிருக்கிறாங்க. சில பேர் வானப்பிரசத்திலிருந்து சன்னியாசி ஆகியிருக்கிறாங்க. சந்நியாசம் என்பதை ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகுன்னு சொல்ல முடியாது. ஆணும் சன்னியாசி ஆகலாம், பெண்ணும் சன்னியாசி ஆகலாம், எந்த பருவத்திலும் ஆகலாம். இளமை பருவத்திலும் சன்னியாசமாக இருக்கலாம், முதுமை பருவத்திலும் சன்னியாசம். அதனால் இந்த ஆசிரமத்தை நாம் தனியாக பிரித்து விடுவோம். மற்ற 3ஐ நம்ம மட்டும் ஆராய்ச்சி செய்வோம். பிரம்மச்சரிய, கிரகஸ்த, வானப்பிரஸ்த. இந்த 4வது தர்மம் அல்லது சந்நியாசம் என்பது பிரம்ம சம்ஸ்த என்று சங்கரர் பெயர் வைக்கிறார். பிரம்மத்தை பற்றிய விசாரணையில் இருக்கின்ற ஒரு நிலை. இதை ஆசிரமம் என்றே சொல்ல முடியாது, ஒரு பருவம்னு சொல்ல முடியாது. எல்லா பருவத்திலும் இருக்கிறது. இவன் அத்திய ஆசிரமி, இந்த ஆசிரமங்களை கடந்தவன். அவனுக்கு ஆசிரம தர்மங்களெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அவன் கர்மமும் செய்ய வேண்டாம், தர்மமும் கிடையாது. அவனுக்கு ஸ்தித பிரஜன் என்று பகவான் பெயர் வைத்திருக்கிறார். பகவத்கீதையில் நம்ம பார்க்கிறோம். இவன் எல்லா ஆசிரமங்களும் இருக்கிறான். சங்கரர் பிரம்மச்சாரி ஆசிரமத்திலேயே சன்னியாசி ஆகிட்டார், அவன் பிரம்ம சம்ஸ்தனாகிவிட்டார் என்று பார்க்கிறோம். இப்போது ஒவ்வொரு ஆசிரமமாக பார்ப்போம். 3 ஆசிரமங்களை. பிரம்மச்சரிய ஆசிரமத்தை பகவான் சங்கரர் இப்படி விளக்குகிறார்.
உபகுருவன, நைஷ்டிக என்று 2 விதமான பிரம்மச்சாரிகள். ஞாபகம் வச்சுக்கோங்க. உபகுருவன என்பது ஒரு பிரம்மச்சாரி, நைஷ்டிக என்று ஒரு பிரம்மச்சாரி. இவனுக்கு நைஷ்டிக பிரம்மச்சாரி என்று போய் இவனை உபகுருவனன்னு சொல்கிறோம். உபகுருவன என்பவன் யார் என்றால், இவன் குருகுலத்தில் படிக்கிற சின்ன பையன், ஸ்கூலுக்கு போகிறான் பேக்கை தூக்கிக்கிட்டு. அவனுக்கு யூனிஃபார்ம் உண்டு, ஷூ எல்லாம் உண்டு. அவன் ஸ்கூலுக்கு போயிட்டு எக்ஸாம் எல்லாம் பாஸ் பண்ணிவிட்டு வரான். அவன் தான் குருகுலவாசி, உபகருவன பிரம்மச்சாரி. பிராமணனாக இருந்தால் அவன் பிராமண ஸ்கூலுக்கு போகிறான். அந்த ஸ்கூலில் அவனுக்கு பிராமணனுக்கு வேண்டியதை மற்ற தான் கற்றுக் கொடுப்பாங்க. சத்திரிய வித்தையை கற்றுக் கொடுக்கறதுக்கும் ஸ்கூலுக்கு உண்டு. அவனும் பிரம்மச்சாரி தான். அங்கே அவங்களுக்கும் குரு இருப்பார். அவன் சத்திரிய வித்தையை தான் கற்றுக் கொடுப்பாங்க. அப்புறம் வைசிய வித்தையை கற்றுக் கொடுக்கறதுக்கு தனியாக குருகுலம் இருக்கிறது. ஒரே குருகுலத்தை 4 டிபார்ட்மெண்ட் இருக்கும். மற்றும் சூத்திர வித்தைகளையும் கற்றுக் கொடுக்கறதுக்கு இருக்கும். எல்லா விதமான துணி நெய்வது, துணி தைப்பது, அப்புறம் கட்டடம் கட்டுவது, சாலை உண்டாக்குவது, கிணறு வெட்டுவது, இத்தனையும் அவங்க செய்யக்கூடிய எல்லாவற்றையும் இந்த கலையும் கற்றுக் கொடுக்கிறார்கள். இது கற்கும் பருவம். இது பிரம்மச்சாரியம். சில நைஷ்டிக பிரம்மச்சாரின்னு இருக்கிறாங்க. அவனும் நைஷ்டிக பிரம்மச்சாரி தான். இவனுக்கு வாழ்நாள் முழுக்க பிரம்மச்சாரி தான். இவன் குருகுலத்திலேயே வாழ்நாளை கழிப்பவன். கிழவனாகிற வரைக்கும் இவன் பிரம்மச்சாரி தான், கற்றுக்கிட்டே இருப்பான். அதனால் இவன் நைஷ்டிக பிரம்மச்சாரி என்று பெயர். திருமணமும் செய்து கொள்ள மாட்டான். இந்த பிரம்மச்சாரி திருமணம் செய்து கொள்வான். நைஷ்டிக பிரம்மச்சாரி திருமணம் செய்து கொள்ள மாட்டான். நிஷ்டையிலே இருக்கின்றவன் பேர் நைஷ்டிகன்னு பேர். வாழ்நாள் முழுக்க பிரம்மச்சாரிங்கிற ஒரே நிஷ்டை என்றதான் நைஷ்டிகன் அப்படின்னு பேர். இவனுக்கு உதாரணம் வேணும்னா பீஷ்மர். வாழ்நாள் முழுக்க பிரம்மச்சாரியாகவே இருந்துட்டார். நைஷ்டிக பிரம்மச்சாரி என்று பேர். வாழ்நாள் முழுக்க கற்பது தான் அவருக்கு வேலை. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தரை என்னுடைய குருநாதர் அறிமுகப்படுத்தினார். இங்கே பாருங்கள், எனக்கு அப்போ என்னை கூப்பிட்றது டாக்டர்னு கூப்பிடுவார். ஏன் டாக்டர்னு கூப்பிட்டாருன்னு எனக்கு தெரியல. எனக்கு அவர் பேர் வச்சது டாக்டர் இவர் நைஷ்டிக பிரம்மச்சாரி அப்படின்னு ஒரு பிராமணரை காமிச்சார். அவர் வாயில் நல்ல வெத்தலை பாக்கு போட்டிருந்தார். நெத்தியில் கருப்பு பொட்டு வச்சுருந்தார். செவன்னு ஒல்லியாக விடன்னு இருந்தார். வெள்ளை ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இருந்தார். நைஷ்டிக பிரம்மச்சாரின்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டேன். வாழ்நாள் முழுக்க பிரம்மச்சரியை நிஷ்டையால் கழிப்பவர் நைஷ்டிக பிரம்மச்சாரி. இவர் கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னா என்ன தான் பண்ணிகிட்டு இருந்தார்? அப்போ அவர் ஒரே நிஷ்டையில் இருந்தார், உபாசனையிலே இருந்தார். ஆஞ்சநேய உபாசனை தான் அவருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவார். ஆஞ்சநேயரையே உபாசனை பண்ணார். அவரோட பேசணும்னா இந்த கோயில் ஆஞ்சநேயர் கோயில் போங்க, இங்கே போங்க, இதுதான் எனக்கு சொல்லிட்டு இருப்பார். இவர்கிட்ட ஒரு பிரயோஜனம் இல்லைன்ட்டு நான் விட்டுட்டேன் அவரை. ஆனால் சுவாமி சொல்லுவார், இவரை தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்படின்னு. அவர் எனக்கு இந்த நெத்தியில் வைக்கிற பொட்டை சின்னதாக ஒரு 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 குப்பிலேன்னு கொடுத்தாரு. அது நல்ல வாசனையாக இருந்தது. சுவாமி என்ன வாசனையாக வருதுன்னு, அது பார்க்கவென்யூன்னு ஒரு சென்ட் இருக்குதுல்ல, அதை கலந்து வச்சுருக்கிறார் அப்படின்னு. அடக்கடவுளே, எந்த வாசனை எதில் கலக்கணும் இல்லை. அவர் சிரிச்சிட்டே சொல்கிறாரு, டாக்டர் சார் இதை வச்சுக்கங்க, ரொம்ப நல்லாயிருக்கும், குழுன்னு இருக்கும் அப்படின்னு. நல்லா வச்சா வாசனை எல்லாம் வருது. இப்படி ஒரு வேடிக்கையான மனிதர். அவர் இறந்து விட்டார். நைஷ்டிக பிரம்மச்சாரி. அவர் பல சுவாமிகளை அவர் சந்தித்து சண்டி ஹோமம் செய்வது எப்படின்னு சொல்லி, சண்டி ஹோமம் செய்ததுக்கு குருக்களெல்லாம் கூட்டு சண்டி ஹோமத்தை செய்து கொடுப்பார். கொஞ்ச நாள் இருப்பார், சாப்பிடுவார், அப்புறம் போயிடுவார். எங்கே போனார்னே தெரியாது. இப்படி வாழ்பவர்கள் நைஷ்டிக பிரம்மச்சாரிகள். ஒரு உதாரணத்தை நான் சொன்னேன். இன்னும் இந்த காலத்திலும் கலிகாலத்திலும் இவர்கள் இருக்கிறார்கள். அந்த மகாபாரத காலத்தில் பீஷ்மரும் இருக்கிறார். இன்னும் வருங்காலத்திலும் நைஷ்டிக பிரம்மச்சாரிகள் இருப்பார்கள். அடுத்தது, இந்த நைஷ்டிக பிரம்மச்சாரிகள் சிலர் வாழ்நாள் முழுக்க பிரம்மச்சாரியத்தில் இருந்தாலும் பிரம்ம ஞானத்திற்கு வரமாட்டார்கள். எதையாவது கற்றுக்கிறேன்னு இருப்பாங்க. ரமணர்கிட்டே ஒரு நைஷ்டிக பிரம்மச்சாரி இருந்தார். அவர் வேதாகம பண்டிதர்னு ஒரு பேர். பல விஷயங்களை ரமணர்கிட்ட அவர் கேட்டு தெரிஞ்சுக்குவார். சமஸ்கிருதத்தில் ஒரு பெரிய புலி இருந்தாலும் சமஸ்கிருதத்தை ரமணர்கிட்ட தெரிஞ்சுக்குவார். சகல வேகாதம பண்டிதர்னு பேர். அவர் கூடவே இருந்தது நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நான் புத்தகத்தில் படிச்சிருக்கிறேன், நான் பார்த்ததில்லை. என் வாழ்நாள் பார்த்தவர் நைஷ்டிக பிரம்மச்சாரி ஒருத்தர். இவர்கள் வாழ்நாள் முழுக்க பிரம்மச்சாரியத்தை கடைபிடித்தாலும் பிரம்ம ஞானத்திற்கு வரமாட்டேன்கிறார்கள். அதனால் இந்த பிரம்மச்சாரிய பருவத்தில் நமக்கு ஒரு யூஸும் இல்லை.
இவர்கள் நிச்சயமாக கிரமமுத்தியை அடைகிறார்கள். அடுத்தவன், இதெல்லாம் சங்கரனுடைய வார்த்தையிலேருந்து சொல்வது. பிரம்ம சம்ஸ்தானை பற்றி நான் சொல்லிட்டேன். இவன் அத்தியாசிரமி, இவன் அமிர்தத்தை வாழும்போதே அடைந்து விடுகிறான். அடுத்தது கிரகஸ்த ஆசிரமத்தை விளக்குகிறார். இந்த கிரகஸ்த ஆசிரமத்தில் யஜ்ஞம் செய்யணும், அத்தியனம் செய்யணும், தானமும் செய்யணும். இந்த மூன்றையும் கடைபிடிக்கிறவன் கிரகஸ்த ஆசிரமத்தில் இருக்கிறான். இது அந்த தர்மம் என்று சொல்கிறார். ஏன்னா தர்ம விசாரணையை அவர் பேசிகிட்டு இருக்கிறார். யஜ்ஞம் என்பது என்ன என்றால் பஞ்சமகா யஜ்ஞம் என்று பெயர். 5 பெரிய யஜ்ஞங்களை செய்வது. அது என்ன 5 யஜ்ஞம்? தேவ யஜ்ஞம், ரிஷி யஜ்ஞம், பித்ரு யஜ்ஞம், மனுஷ யஜ்ஞம், பூத யஜ்ஞம் என்று 5 யஜ்ஞம். இதெல்லாம் எப்படி சார் செய்வாங்கன்னு? அன்றாடம் எல்லாரும் இதை தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். குடும்பனாக வாழ்பவன் எல்லாம் தினமும் இதை அவன் அறியாமலே இதை செய்து கொண்டிருக்கிறான். காலையில் எழுந்து அவன் பூஜை செய்கிறான். குளித்து விட்டு வந்து சுவாமிக்கு விளக்கேற்றிட்டு ஊதுபத்தி வச்சுட்டு தான் சாப்பிடுகின்ற டிஃபனையோ ஏதோ ஒன்று பாலையோ வைத்து அவன் சாமி கும்பிட்றான் இல்லையா? இது பேர் தேவ யஜ்ஞம். உடனடியாக அவன் மத்தியானம் சாப்பிடும் பொழுது அப்பா அம்மாவை நினச்சி அவங்களுக்கு உணவு கொடுக்குறான். ஒரு டம்ளர் தண்ணியை வச்சு உணவை வச்சு, அப்பா நீங்கள் சாப்பிட்டுக்குங்க, அம்மா நீங்கள் சாப்பிட்டுங்கன்னு கொடுக்குறான். அல்லது அப்பா அம்மாவோ தாத்தா பாட்டிக்கு கொடுக்குறான். இது அவன் வாழ்நாள் தினமும் செய்கின்ற பித்ரு யஜ்ஞம். அப்புறம் அவன் சில மந்திரங்களை பாடுறான், தோத்திரங்களை பாடுறான், வேத பாராயணம் பண்ணுறான், பகவத்கீதையை படிக்கிறான், அல்லது ரிஷிகள் சொல்லிக் கொடுக்குற இந்த சகனாவது சகனவ் புனக்து போன்ற மந்திரங்களையாக சொல்கிறான். அது சொல்வதே ரிஷி யஜ்ஞம் என்று தெரிந்து கொள்ளுங்கள். சக மனிதர்களுக்கு அவன் உதவி செய்கிறான். அவன் ஒரு தொழில் செய்கிறான்னு வைங்க, அவன் பட்டன் கம்பெனியில் பட்டன் செய்கிறது தான் செய்கிறான்னு வைங்க, அவன் எத்தனை பேரோட சட்டைக்கு அவன் தான் பட்டன் கொடுக்குறான். பஞ்சாலையில் பஞ்சு நூக்குறான்னு வச்சுங்க, அவன் பல கோடி ஜனங்களுக்கு ஆடைகளுக்கு வேண்டிய நூலை கொடுக்குறான். இது மனுஷ யஜ்ஞம், தொழிலே யஜ்ஞம் ஆகிடுது. சக மனிதர்களுக்கு உணவு கொடுக்கறதும் பேசுவதுமே மனித யஜ்ஞம் ஆகிடுது. பூத யஜ்ஞம் என்பது சக பிராணிகள், நம்ம சாப்பிட்ட மிச்சத்தை எல்லாம் கிச்சனில் வச்சிடறாங்களே அம்மாங்க, அது ராத்திரி பார்த்தோம்னா நிறைய கரப்பாம்பூச்சி சாப்பிட்டுட்டு போகும். அப்போ அவங்களுக்கு உணவு கொடுத்தாங்கன்னு அர்த்தம். அதுதான் பூத யஜ்ஞம். நாங்கள்லாம் செய்யலைன்னு நினைக்காங்க, எல்லோரும் செய்துட்டு தான் இருக்கிறாங்க. நீங்கள் தெரியாமல் இலையை கொண்டு போய் குப்பைத்தொட்டில் போட்டாலும் காக்கா சாப்பிட்டதுன்னா அது பூத யஜ்ஞம் தான். இந்த யஜ்ஞங்களை யார் செய்ய முடியும்? பிரம்மச்சாரி செய்ய முடியாது, குடும்பஸ்தன் தான் செய்ய முடியும். வானப்பசவன் இதெல்லாம் செய்ய முடியாது, அவன் வயசான கட்டை. இவன் பிரம்மச்சாரி, ஸ்கூலுக்கு போகிற பையன். கிரகஸ்தன் தான் உலகத்தையே காப்பாற்றிட்டு இருக்கிறான். இந்த 5 யஜ்ஞங்களையும் அவன் செய்து கொண்டிருக்கிறான். இது யஜ்ஞம். அது அல்லாமல் அவன் அத்தியனம் செய்ய வேண்டும். பிரம்மச்சாரிகள் கிரகஸ்தர்கள் செய்ய வேண்டியது அத்தியனம். அதில் என்னென்னு சொல்கிறாரு சங்கரர்? ஸ்வீகரணம் என்பது புஸ்தகத்தை பார்க்காமல் மனப்பாடமாக ஓதுதல். இதை தினமும் செய்யணும். புஸ்தகத்தை பார்த்து படிக்கக்கூடாது. ஒரு 10 மந்திரமாவது இருந்தாலும் புஸ்தகத்தை பார்த்தே படிக்கக்கூடாது, மனப்பாடம் பண்ணணும். 2வது விசாரம் செய்தல், அந்த மந்திரத்திற்குண்ட விசாரணை செய்யணும் அத்தியனத்தில். அப்புறம் அபியகனம், திரும்ப திரும்ப அந்த மந்திரங்களையே பல முறை ஓதணும். மனப்பாடம் பெய்யறது ஆரம்பத்தில், விசாரம் பண்ணி அந்த மந்திரத்தை புரிஞ்சிக்கணும். 3வது அந்த மந்திரத்தை திரும்ப திரும்ப எவ்வளோ முடியுமோ சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஒரு நாளில் டைம் கிடைக்கும் போதெல்லாம் செய்யணும். 4வது அந்த மந்திரத்தை, ஒரு சில மந்திரத்தை ஜபம் செய்யணும். 5வது தத்தானம், அதை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இவ்வாறு 5ஐயும் செய்வது அத்தியனம். ஸ்வீகரணம், விசாரம், அபியகனம், ஜபம், தத்தானம் என்று 5ஐயும் செய்வது அத்தியனம் என்று சங்கரர் நமக்கு சொல்கிறார். 3வது அவன் தினமும் செய்ய வேண்டியது தானம். அவன் வாழ்நாளில் யார்? குடும்பஸ்தன். பகிர்வேதி என்றால் தட்சிணை தருதல். வேதம் செய்கிறவர்கள், யஜ்ஞம் செய்கிறவர்கள், வீட்டுக்கு பூஜை செய்து கொடுக்குறவர்கள், அமாவாசை பூஜையோ தர்ப்பண பூஜையோ அல்லது புது வீடு புகுமனை சொல்கிறிய அந்த அந்த கிரகப்பிரவேசம், அது மாதிரியான கடமைகளை செய்து கொடுக்குறவங்களுக்கு நாம் தட்சிணை கொடுக்குறோம் இல்லையா, அது பேர் பகிர்வேதம், பகிர்வேதி என்று பெயர். அது தாராளமாக கொடுக்கணும், எல்லாம் பேரம் பேசக்கூடாது, மனசு விரும்பி கொடுக்கணும். சுவாமி போதுமா அப்படின்னு கேட்கணும், போதும்னு சொல்கிற வரைக்கும் கொடுக்கணும். பிரதி விபகாரம், நன்றி கூட பார்க்காமல் செய்வது பகிர்வேதி, அது பேர் தானம் தருதல்.
ஒருவன் தினமும் அத்தியனம் செய்யாமல் கூட இருக்கலாம், ஆனால் தானம் செய்யாமல் இருக்கக்கூடாது. தானம்னு வந்துடுச்சுன்னா அதில் கணக்கு பார்க்கக்கூடாது, அங்கே நன்றி எதிர்பார்க்கக்கூடாது. போதுமா என்று கேட்கணும், அவங்க போதும்னு மன நிறைவடைக்கணும் கொடுக்கணும் என்று தானம். அடுத்தது வானப்பிரஸ்தனுடைய தர்மம் என்ன என்று சங்கரர் சொல்கிறார். இவனுடைய தர்மம் தவம், முக்கியமாக வாக் தபஸ். அது எப்படிப்பட்டது? தேவைப்பட்டால் மட்டும் பேசணும். யாராவது பேசணும்னு தேவைப்பட்டால் பேசணும், உண்மையை மட்டும் பேசணும், அளவுடன் பேசணும், இனிமையாக பேசணும், பயனுள்ளதை பேசணும். இதுதான் அவனுடைய தவம். வானப்பிரசன் வயசான காலத்தில் இதை எல்லாரும் கடைபிடிக்கணும். யாராவது கடைபிடிக்கிறாங்கன்னு பாருங்கள். இந்த வயசில் வீட்டு பெரியவங்க இருக்கும்போது ஏதாவது துணன்னு மற்றவங்கள பேசிக்கிட்டே இருப்பாங்க. அந்த காலத்தில் 1920 அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. தாத்தா ஆளை விடுங்க, எனக்கு வேலை அவசரமாக இருந்து ஓடுவாங்க. அளவாக பேசணும், இனிமையாக பேசணும், பயனுடையதை பேசணும், தேவைப்பட்டால் மட்டும் பேசணும். மூன்றாவதாக சங்கரர் சொல்கிறார், உணவு கட்டுப்பாடு. அளவாக சாப்பிடணும், பசியோடு எழுந்துக்கணும். அந்த வயசில் எனக்கு சர்க்கரை ப்ரெஷருன்னு சொல்லக்கூடாது. அது காரணம் உணவு கட்டுப்பாடு. இந்த நேரத்தில் உணவு கட்டுப்பாடை செய்யணும். அப்புறம் இந்திரிய போகத்தை தவிர்த்தல். தேவையில்லாமல் இந்திரியங்கள் சுகத்தை தேடிக்கிட்டு ஊர் சுற்றிட்டு இருக்கிறது, இதெல்லாம் செய்யக்கூடாது. இந்திரிய போகத்தை எவ்வளோ முடியுமோ தவிர்க்கணும், அல்லது இந்திரிய சுகத்தை ஆசை இல்லாமல் அனுபவிக்க வேண்டும். இதெல்லாம் எதுக்காக என்றால், இதெல்லாம் சந்நியாசத்திற்கான ஒத்திகை என்று சொல்கிறார். அடுத்து அவன் செய்கின்ற சந்நியாசத்திற்கு வேண்டிய ஒத்திகை என்று இந்த தர்ம விசாரத்துடன் 2வது அத்தியாயத்தின் சாராம்சத்தை இன்று நாம் பார்த்தோம். அடுத்த வகுப்பில் 2வது அத்தியாயத்தினுடைய முழு 24 உபாசனைகளையும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சுருக்கமாகவும் தெளிவாகவும் தெரிந்து கொள்வோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணம் ஆதாய பூர்ணம் ஏவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம்.